செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று இன்று நம் உடலாலும் உள்ளத்திலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னை தமிழுக்கு சங்கம் அமைத்து வளர்த்த இந்த புனித மண்ணான மதுரையின் மண்ணை தொட்டு என் நெத்தியில் திலகமிட்டு என்னுடைய பட்டிமன்றத்தை துவங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரை புத்தக திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்வை முன்னிட்டு இந்த புத்தக திருவிழா என்ற ஒரு கருத்தினை முதன்முறையாக தனிப்பட்ட முறையில் பல மாவட்டங்களில் நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஈரோடு புத்தக திருவிழா, திருப்பூர் புத்தக திருவிழா, நெய்வேலி புத்தக திருவிழா, சென்னை புத்தக திருவிழா, இந்த ஒரு 4 இடங்கள்ல தான் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது. இப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் இந்த புத்தக திருவிழா சொந்தமாக இருக்கக்கூடாது, எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடத்தி அனைவரையும் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கத்தை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை முதலில் இந்தியாவிலே வகுத்து கொடுத்த முதலமைச்சர், நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் இந்த புத்தக திருவிழாவை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்து இன்று ஒவ்வொரு சிறிய மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மதுரை புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக துவக்கி வைத்து அந்த சிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வணிக வரித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திற்கான அனைத்து இடத்தையும் தனது சொந்த இடத்தை வழங்கிய பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய அன்பு மகன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும், இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி சங்கீதா IAS அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திய கூட்டுறவுத்துறையினுடைய இணை பதிவாளர் அருமை ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கும், அரசு சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் குமரன் அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற அருமை சகோதரர் சாலி தளபதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ஆதித்யன், சகோதரி வயலட் மேரி உள்ளிட்ட 2 பேருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி, உலகத்தில் எந்த ஊர்ல வேணாலும் பேசி ஜெயிச்சிடலாம், மதுரையில் மட்டும் பேசி ஒருத்தன் நல்ல பேர் வாங்கிட்டான்னா உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் அவன் போய் ஜெயிச்சிடலாம். காரணம், சென்னையில் ஒரு படம் 50 நாள் ஓடும், ஆனால் மதுரையில் 3 நாள் தான் ஓட்டுவான். காரணம், மதுரை ஆடியன்ஸ் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்பவர்கள் என்பதை காலங்காலமாக நிரூபித்து வருகின்ற ஊர் இந்த மதுரை. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட இடம் இந்த மதுரை தான். கடவுளுடைய பிரச்சனையவே தீர்த்து வச்ச இடம் இந்த மதுரை. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அவருடைய மனைவியினுடைய கூந்தலில் மனம் இருக்கிறதா இல்லையா? எத்தனையோ தமிழ்நாடு சிவபெருமான் எங்க வேணாலும் போலாம். இமயமலையில கூட போய் யாராவது ஒருத்தர்கிட்ட என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா இறைவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்கின்ற இடம் மதுரைக்கு போனா தாண்டா எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவாங்கன்ட்டு சிவபெருமான் சிவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்த இடம் இந்த மதுரை. அவரே வழக்காடினார். யாரு கூட? நக்கீரன் கூட. அதுவும் சிவாஜி கணேசன் அந்த நடிப்பு இருக்கு பாருங்க. உண்மையிலே சிவபெருமான் இவ்வளவு அழகா தமிழ் பேசியிருப்பாரான்ட்டு சிவாஜி கணேசன் நடிச்ச பிறகுதான் நமக்கே தெரியும். அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். இவ்வளவு மிரட்டு கொடுத்திருந்தா இந்த நக்கீரன், சாமி ஆளை விடுங்க ஐயா, ஏதோ நான் புலவு பாட்டு எழுதி ஏதோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு சவுண்டை கொடுத்து பேசினா நான் எங்க போறேன்ட்டு பயப்படவே இல்லை அந்த மனுஷன். அப்பயும் என்ன சொல்றாரு? அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் பட்டபரண்டுன்னா அதுக்கப்புறம் அவரு சங்கர் பதங்கள் குளம், சங்கரனார் கேது குளம்,
சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. வந்தது கடவுள்னு தெரிஞ்சிருந்தா ஒன்னே மாதிரி பிச்சை எடுத்து வாழ்றவன் நான் இல்லடா அப்படின்னு கடவுளிடமே நேரடியாக தமிழில் விவாதம் செய்த ஊர் இந்த மதுரையினுடைய மீரம் செறிந்த ஊர். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேதுகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? 3வது கண்ணை ஓபன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பெருசு அசரவே இல்லை. நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்று. வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழுக்கு ஒரு பழி வந்ததை துடைத்தெறிந்த மண் இந்த மதுரையினுடைய மிகப்பெரிய வீரம் செறிந்த மண். இது கடவுளுடைய பிரச்சனையை தீர்த்த ஊர் மட்டுமா? ஒரு சாதாரண மனுஷி அவளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் தீர்த்து வைத்த ஊர் இந்த மதுரை தான். சோழ நாட்டில் பிறந்த கண்ணகிக்கு அநீதி வழங்கப்பட்ட போது எனக்கு இந்த இடத்தில் நீதி வேண்டும் என்று இந்த நீதிக்காக இந்த ஊரே தீக்கிரையாக்கப்பட்டு இந்த ஊர் நீதியின் ஊர் என்பதை மெய்ப்பிக்க ஊர் இந்த மதுரை ஊர். அதனாலதான் இன்னைக்கு எங்க ஐயா சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. இறைவனுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் நீதி வழங்கிய ஊர் இந்த மதுரை. எனக்கு மட்டும் எவ்வளவு மிகப்பெரிய எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஊரே இந்த மதுரை தான். எப்படியா உனக்கு என்னையா வாழ்க்கை கொடுத்துச்சுன்னு இந்த மதுரையில் நாங்க பேசின பட்டிமன்றங்கள் எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா நைட்டு 11:30 தான் ஆரம்பிப்பாங்க. எங்க பட்டிமன்றத்தினுடைய முதல் குழு நான் நடுவராக இருந்த பொழுது, நடுவராக ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடுவராக இருந்தவர் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு பட்டிமன்றம் நடத்திய ஐயா பேராசிரியர் டாக்டர் கு ஞானசம்பந்தம், அவர் நடுவராக இருந்து நான் அணியில பேசியிருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு எங்க குருநாதர் அவர் நடுவராக இருந்து பட்டிமன்றம் நடத்த போறாரு, அவர் நடுவராக இருந்து அணியில பேசியிருக்கேன். இந்த 2 நடுவர்களிடமும் அணியில் பயிற்சி பெற்ற லியோனி ஞானசம்பந்தம் பட்டிமன்றத்துக்கும் எங்கள் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றத்துக்கும் இடையில லியோனியை விட்டுருக்கிறது உண்மையிலேயே பப்பாசி முருகன் ரொம்ப பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை போட்டிருக்காரு. நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா சிம்சன்ல இருக்க தந்தை பெரியாரின் சிலைக்கும் மவுண்ட் ரோட்ல இருக்க அண்ணாவின் சிலைக்கும் நடுவில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் சிலை இருக்கும். பெரியாரின் வழியையும் அண்ணாவின் வழியையும் முறையாக கடைபிடித்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்பதை அந்த 2 சிலைக்கு மத்தியில தலைவருடைய சிலை இருக்கு. அது மாதிரி 2 பேர் பட்டிமன்றத்துக்கு இடையில என்னுடைய பட்டிமன்றம். நான் நடுவரான பிறகு அமைந்த அந்த குழு முதல்ல வெளிநாடுகளுக்கு சென்று ஜெர்மனிக்கெல்லாம் போய், அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நாங்க நடத்தின சில பட்டிமன்றங்களை எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கிறேன். எங்க டீம்ல பேசின என்னோடு உறவாக பழகி இன்றும் உறவை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை மாப்பிள்ள கவிஞர் மூரா இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் தயவுசெய்து ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவனை பார்த்தோன்னே எனக்கு பழைய மேடையில ஞாபகம் வருது. அவர் கவிஞர் மூரா. இந்த அரசமரம் பிள்ளையார் கோயிலில் ஒரு பட்டிமன்றம் நடந்துச்சு. 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். TM சவுந்தரராஜனை பத்தி தலைப்பு. TM சவுந்தரராஜன் பாடல்களில் மக்கள் ரசித்தது MGR பாடல்களா சிவாஜி பாடல்களா? நான் நடுவர். நான் தீர்ப்பு சொல்றதுக்கு பட்ட பாடு இருக்க. MGR பாட்டு பாடினா MGR ரசிகர்கள் பூரா கைதட்டுறான். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன். சிவாஜி கணேசன் பாட்டு. கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள். எப்படா அந்த மனுஷன், அவர் வேற மேடையில் உட்கார்ந்து இருக்காரு TM சவுந்தரராஜன். அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு 12 மணிக்கு தீர்ப்பு சொல்ல போற நேரத்தில், ஐயா தீர்ப்பை கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு 20 பேர் குடத்தை எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்குள்ள போறாங்க. எங்கேயா போறீங்க அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு வசூல் பண்ண போறேங்க அப்படின்னு ஒரு 20 குடத்தை எடுத்துக்கிட்டு கூட்டத்துக்குள்ள 20,000 பேர் இருக்காங்க. குடத்தை எடுத்துட்டு ஒரு 20 பேர் போய்
அம்புட்டு குடத்தையும் காசு நிறைஞ்ச காசை எங்க முன்னாடியே கொட்டி எண்ணி எவ்வளவு வசூல் ஆச்சுன்னு சொல்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொன்னேன் காலையில 3:30 மணிக்கு. உலகத்திலே இப்படி ஒரு பட்டிமன்றம் நான் மதுரையை தவிர வேற எந்த ஊர்லயும் நடத்தினதில்ல. 3:30 மணிக்கு நான் தீர்ப்பு சொல்றப்ப 20,000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பார். இப்படி என்னை வளர்த்து ஆளாக்கிய ரசிகர்கள் நிறைந்த ஊர் இந்த மதுரை தான். அது அந்த மேல மாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பு அந்த மேடை இருக்கு பாருங்க, வரலாற்று சிறப்பு மிக்க மேடை. உலகத்திலே எந்த நடுவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு எங்க மாப்பிள்ள மூரா, வெண்மணி, முல்லை நடவரசு, சுபமாரிமுத்து அந்த டீமுக்கு கிடைச்சிச்சு. திடீர்னு காலையில 11 மணிக்கு ஒருத்தர் புதுக்கோட்டையில இருந்து வந்தாரு. ஐயா இன்னைக்கு சாயங்காலம் பட்டிமன்றம் கிளம்புங்கிறாரு. யோ பட்டிமன்ற டீம் எல்லாம் கூப்பிடுங்க ஐயா போன்ல அப்படின்னு மாப்பிள்ள மூரா எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி, எங்கய்யா வாங்க முக்கியமான இடம், உங்க நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு போனா புதுக்கோட்டையில ஒரு ஆள் செத்து கிடக்குறேன், டெட் பாடி இருக்கு. அங்கன சரி சைட்ல இதே மாதிரி பந்தலை போட்டு, சார் பட்டிமன்றம் நடத்துங்க சார். யோ இளவு வீட்டில் போய் பட்டிமன்றம் நடத்த சார், அவர் உங்க பெரிய ரசிகர் சார், அவர் சாக போறப்ப என்ன எழுதி வச்சுட்டு செத்தாருன்னா, நான் செத்த பிறகு என்னை உடனே புதைச்சிடாதீங்க, லியோனி பட்டிமன்றத்தை நடத்தி ஊரே மகிழ்ச்சியா சிரிக்க வச்சுட்டு அப்புறம் என்னை தூக்கி புதைங்க. உலகத்துல இப்படி ஒரு டெட் பாடி ரசிகர் எனக்கு கிடைச்சிருப்பானா? எந்த பட்டிமன்ற நடுவருக்குமே கிடைக்காத ஒரு ரசிகன். அந்த மேடையில நாங்க போய் பேசிட்டு, நல்ல வேளை அந்த ஆளு எந்திரிச்சு சிரிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருந்திருக்கேன். லியோனி பட்டிமன்றத்தை கேட்டு டெட் பாடியே எந்திரிச்சிருச்சான்ட்டு அன்னைக்கு ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கான். இப்படியெல்லாம் பட்டிமன்றங்களை நடத்தி இன்னைக்கு ஒரு சாதாரண தலைப்பு தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்ப்பது தாயா தந்தையா. இது என்ன ஒரு பெரிய கேள்வியா? தாயா இருந்தா என்ன, தந்தையா இருந்தா என்ன, பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும். அப்புறம் ஏன் அந்த தலைப்பை போட்டிருக்க அப்படின்னு கேட்கலாம். இந்த தலைப்பை போட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம், எங்களுடைய பேச்சாளர்கள் அவர்களுடைய அனுபவங்களை உங்களிடம் சொல்வார்கள். நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருந்தப்போ உங்க அப்பாட்ட எப்படி வளர்ந்தீங்கன்னு உடனே யோசிப்பீங்க, உங்க பிள்ளைகளை இப்ப எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. என்னைய மாதிரி தாத்தாக்கள்லாம் இங்க இருக்காங்க, பேர பிள்ளைய. இந்த பேர பிள்ளைகளுக்கும் தாத்தாவுக்கும் இடையில இன்னைக்கு நடக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அவனுங்களை தூக்கி கொஞ்சம் விட மாட்டாங்க. அவங்க நம்மள்கிட்ட தான் எல்லா கோரிக்கையும் வைப்பாங்க. தாத்தா சாக்லேட்டு 2 மட்டும் டைரி மில்க்கு வாங்கி யாருக்கும் தெரியாம கொடுக்கறப்ப அவங்க அப்பயும் வந்துருவேன். சாக்லேட்டே கொடுக்க கூடாதுன்னு இருக்காரு. உன்னையோட பெரிய தொல்லையா இருக்கு, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியா நீ அப்படின்ட்டு என்னமோ அந்த பிள்ளையில நாங்க தான் கெட்டுத்து நாசம் பண்ற மாதிரி தாத்தாக்கள் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்பாட்ட பிள்ளைகளை வளர்ந்தவங்க, அம்மாட்ட வளர்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்குறவங்களும் உட்காந்துருக்கீங்க. பல செக்ஷன். ஒரு விஷயத்தை பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினைவுகளுக்கு போவாங்க. கல்யாண வீட்டில் பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை அப்படியே திங்க் பண்ணாத ஆள் இதுவரைக்கும் இருக்கவே இருக்க மாட்டான். நமக்கு ஒரு காலத்தில் இப்படி தாண்டா நடந்துச்சு அப்படின்னு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன ஆளுக பாருங்க, மனைவி கூட ரொம்ப பிரியமா இருப்பேன். தங்கம், கண்ணுக்குட்டி, செல்லம், காப்பி போட்டு வா செல்லம், இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், இந்த 5 மினிட்ஸ்ல போட்டேங்க தான், காஃபி வேணுமாங்க தான், டீ வேணுமாங்க தான், சுகர் நிறைய போடலாமா கம்மியா போடலாமாங்க தான், ஏங்க தான் 11 மணிக்கு உப்புமா கிண்ட வாங்க தான், ஈவினிங் கேசரிங்க தான், ஏங்க தான். ஒரு வாக்கியத்தில் 15 அத்தான் வந்துகிட்டு இருக்கான். எப்ப கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு 6-7 வருஷம் கழிச்சு காப்பி எதுக்கு? காப்பி குடிக்கத்தான், பின்ன தலையில ஊத்துறதுக்கா? குடிக்கலாம், இப்ப என்ன பெரியது. 10 வருஷம் கழிச்சு காப்பியே கேட்க மாட்டேன். எந்திரிச்சு காலையில டீ குடிக்க வருவாங்க பத்தியா ஒரு குரூப் 5:30 மணிக்கு, அது பூரா கேட்டு நொந்து நமக்கு இங்க கிடைக்காதுரான்ட்டு இந்த விசாலம் காப்பியில காலையில 5:30க்கு நிக்குது பார், அது பூரா புடுங்குப்பட்ட ஆள் தான். விசாலம் காப்பி எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுல காப்பி கேட்டு 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 நொந்து நூடுல்ஸ் ஆன ஆள் பூரா அங்க போய் குடிச்சதுனாலதான்
இன்னைக்கு விசாலம் காப்பி உலக புகழ் பெற்ற காப்பி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷம் ஆனவன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன். புதுசா கல்யாணம் பண்ணி ஒருத்தனை கூட்டு போறாங்க. அவன் இப்படியே பாக்குறேன். இதே மாதிரி தாண்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டு போறாங்க. ஆடு வெட்டுறதுக்கு கூட்டி போற மாதிரியே போறானே, விவரம் தெரியாம போடாட்டே போடா அப்படின்னா. சினிமாவிலே பாருங்க, இன்டர்வலுக்கு முன்னாடி லவர்ஸா இருக்கிறப்ப கதாநாயகன் எவ்வளவு ஜாலியா பாடிட்டு இருப்பாங்க. நான் பல இடத்துல இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்கேன். பணக்கார குடும்பத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவியும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வருமா, இதுதான் அந்த நிலவோ என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து அப்படின்னு பாடுவாங்க. அதே எம்ஜிஆர் இன்டர்வல் முடிகிறப்ப, படம் முடிகிறப்ப பாருங்களேன், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர். உன்னை யாரு பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேசாம பேட்டையும் பந்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா இப்படி ரோட்ல அழுதுகிட்டு வர்ற நிலைமை வந்திருக்குமா? இன்டர்வலுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்க கதாநாயகன் இன்டர்வலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவமா இருப்பாங்க. சிவாஜி கணேசன் புதிய பறவையில பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி, ஆக மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஓ சரோஜாதேவி நடக்கிறத விட இவர் பாடுறத பார்க்கணும். ஐயோ மெல்ல நட மேனியன் அப்படி பாடி இருந்த சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப புதிய பறவையில பாத்தீங்களா? எங்கே நீ உன்னை யாரு பாட சொன்னது? இப்ப ஏன் உனக்கு இந்த நிலைமை? நம்ம வாழ்க்கையை அப்படியே பின்னாடி நினைச்சு பார்க்கறதுக்குன்னே இந்த தலைப்பு. நல்லவர்களாக வளர்ப்பதற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் தாய் அப்படின்னு ஒரு அணி. நீங்கெல்லாம் இது பூரா அம்மா கட்சினா நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. பெத்த தாய், தாயினுடைய கட்சி. எந்த வார்த்தை சொல்லவும் இப்ப பயமா இருக்கு. கப்பக்குன்னு அதை மட்டும் கட்டம் கட்டி போட்டுனேன். லியோனி அம்மாவை பற்றி மதுரையில் பேச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அத லியோனியே அம்மாவை பத்தி பேசிட்டாரா முடிஞ்சு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டிவியில ஒரு 5 பேர் உட்காந்து விவாதம். இந்த கட்சியை சேர்ந்த லியோனி அம்மாவை பற்றி பேசியதன் நோக்கம் என்ன? ஒரு 4 பேர் விவாதம். அவர் ஏன் பேசினார் என்றால் அப்படின்னு பேசினாரு. அங்க ஒரு 5 பேர் சண்டை போட்டு இதே வேலையா போச்சு. இப்ப நமக்கு ஏதாவது ஒன்று நடக்க டிவியில விவாதம், 5 பேர் கடையில சண்டை. அந்த விவாத பொருளை விட்டுட்டு பர்சனலா வேற சண்டை போட்டுங்க. நீ ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்ததுக்கு எனக்கு என்ன காரணம் தெரியுமியா? நான் என்ன கலர் வேணாலும் போடுவேன். ஆறா நீ அந்த நெறியாளர் பார்த்தா, ஐயா சட்டையை விட்டு டாபிக்கு வாங்க ஐயா, பெரிய கூத்தா இருக்கும். அதனாலதான் இவர்கள் எல்லாம் பெற்ற தாய் தான் ஒரு குழந்தையை நல்லவர்களாக வளர்க்க பெரிதும் துணை நிற்கிறார்கள். அவருடைய அணித்தலைவர் வந்திருக்கிறது என்னுடைய அருமை தம்பி கவிஞர் இனியவன். பேர் மாதிரியே தான் அவரு. எவ்வளவு கஷ்டமான பாட்டு கவிஞர்கள் எழுதினாலும் அதுக்கு அர்த்தம் சொல்ற ஒரே பேச்சாளர் உலகத்திலே இவர் தான். மலம பித்தா பித்தாத்தே மலம பித்தாத்தே அந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாரியா. அதை எழுதின சிவகார்த்திகேயன் நான் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதினேன், உங்காலும் தான் அதுக்கு டிக்ஷனரிய போட்டு விட்டுறாரு அப்படின்னு. கெட்டிக்காரரு கவிஞர் இனியவன், மிலிட்டரிக்காரரு. உடம்ப பார்த்தீங்களா? பெத்த தாய் எப்படி சோறு போட்டிருந்தா இந்த உடம்பு அப்படி கிச்சன் இருக்கு பாருங்க. அதனாலதான் பெத்த தாய்ங்கிற அணியில சேர்ந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா தாயால் பிறந்து தாயால் வளர்க்கப்பட்டு ஒரு தாயினால் உருவான ஒரு மகன். அதனாலதான் அவர் தாயை பத்தி பேசணும்னு மேடையில கண் கலங்கிடுவார். ஒரு மகனை ஒரு தந்தைக்கு பிறகு ஒரு தாயால் வளர்க்க முடியும் என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான மகன் என் அருமை தம்பி மதுரை சங்கர். அதனாலதான் அவர் அந்த அணியில தான் நான் பேசுவேன்ட்டார். அதனால அவர் அந்த அணியில போட்டிருக்கோம் மதுரை சங்கர். எங்க ஊர் பேரை நீங்க போடணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கினாரு. நீங்க மட்டும் திண்டுக்கல் லியோனி
நான் தலப்பா கட்டிய பிரியாணி மாதிரி நீங்களும் திண்டுக்கல்லையோன்னு போடுறீங்களேன்னு. எங்க ஊரை ஒருவேளும் மதிக்காம இருந்தாங்க. திண்டுக்கல்னா பூட்டு இல்லாட்டி பிரியாணின்னு இருந்தாங்க. யாராவது ஒரு பேச்சாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் மாதிரி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி எங்க ஊருக்கு ஏதாவது ஒரு பேரை சேர்த்து விடுவோம்டான்னு லியோனிங்கிற பேருக்கு முன்னாடி எங்க ஊர் பேரை சேர்த்து, அது மாதிரி மதுரை சங்கர் தந்தை தான் அப்படிங்கிற அணிக்கு தனது கருத்துக்களை வழங்க மதுரையில் பிறந்து இன்று சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார் சென்னை எஸ்ஏ பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருக்கார். கோவமா பேசுவார். கோவம்னா கோவம். மேடையில் ஏன் தான் அப்படி ஏதோ பிபி வந்துருமோன்ட்டு நல்லா மாத்திரை ரெடியா பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். என்ன காப்பாத்தணும்ல. ஆனா பார்க்க அப்படித்தான் இருக்கான். ஆனா ஒன்னும் இருக்காது. பேச்சு அப்படி இருக்கான். நாடு எதற்காக இப்ப நான் பேசுகிறேன் அப்படின்னா, பட்டிமன்றம் யா என்ன கோர்ட்ல கூட வக்கீல காசு வாங்கிட்டு இப்படி பேசுறது கிடையாது. நீ என்ன இந்த போடுவ. ஒருத்தருடைய பேச்சு முறை அப்படி பேசினா தான் அவங்களுக்கு பேச்சு மாதிரி இருக்கும். சில பேர் மெதுவா பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு வரவேற்புரைக்க 3/4 மணி நேரம் பேசுவாங்க. அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர், பெருமதிப்பிற்குரிய தலைவருக்கே ஒரு 3 வருஷம் வயசாகி போயிரும் போல இருக்கு வரவேற்பு முடியறதுக்குள்ள. அப்படி பேசுற குரூப் இருக்கான். சில பேர் வேகமா பேசுவாங்க. நான் எதற்காக இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், கம்பர் என்ன சொன்னார்? உன்பெரும் தேவி என்ன உரிமைக்கும் உன்னை பெற்ற மண்பெரும் வரை என்னும் வாய்மைக்கும் விதலை மன்னன் தன்பெரும் தனை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றால் என்று கம்பர் சொன்ன அந்த வாக்கியத்தை பாரதி எப்படி சொன்னான் தெரியுமா? ஏட்டையும் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை புட்டு. என்னடா ஏன்டா இந்த எக்ஸ்பிரஸ் வேகம்? சில பேர் இப்படி வேகமா பேசுவாங்க. ஆனா நம்ம விஜயகுமார் கோபமா பேசுவார். தந்தையங்கிற அந்த பக்கம் தந்தையங்கிற அணியில மரியாதைக்குரிய அருமை தம்பி தேவகோட்டையில ஒரு நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி தேவகோட்டை ராஜன். பாட்டு படிச்சார்னா மைக்கே தேவையில்ல. டிஆர் மகாலிங்க மாதிரி சிவபெருமானே கிளம்பி பரப்பிட்டு வந்தார்ல, இசை தமிழ் நீ செய்த நான் வர்றேன் பொருள் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் அப்படி இருக்கான். பாட்டோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் ராஜன். அதனால ஒரு குழந்தை நல்ல குழந்தை, நல்ல புள்ளனா என்ன புள்ள? எப்படி ஒரு பிள்ளைய நல்ல புள்ளனா எப்படி சொல்லுவான்? ஒரு கிராமர் சொல்லுங்க. சொல்றதெல்லாம் கேட்கிற புள்ள நல்ல பிள்ளையா? எது சொன்னாலும் கேட்குது. இங்க வாடா வர்றப்பா, போடா போறப்பா, தூங்குடா தூங்குறப்பா, பெயிலா போடா போறேன்ப்பா, பாஸ் ஆகடா ஆகிறேன்ப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம் போகலப்பா, போடா போறேன்ப்பா, அம்மாவை பிடிச்ச உதடா உதைக்கிறப்பா, விஷம் வச்சிருக்கேன்டா ஐயப்பா, அதை எடுத்து குடிடா குடிக்கிறப்பா, செத்துருவடா சாகுறப்பா. இது பிள்ளையா? அது சொல்றதெல்லாம் கேட்டா அது நல்ல பிள்ளையா? இல்ல. ரொம்ப அறிவான ஒரு பிள்ளை, தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அறிவான பிள்ளை. அது ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறான். அம்மாவை நீ ஏன் கல்யாணம் பண்ண அப்படிங்கிறான். அதுரா அது தம்பி உங்க அம்மாவை பொண்ணு பாக்குறதுனா என்ன அப்படின்னா, இது கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பாக்குறதுனா ஏன் அம்மாவை போய் பார்த்த நீ? வேற யாருங்க உனக்கு கிடைக்கலையா? இதுக்கு எப்படியா பதில் சொல்லுவாங்க அவங்க அப்பன்? அது அப்புறம் சொல்றா, நானே கடுப்புல இருக்கேன், சும்மா அவளை பத்தியா பேசிட்டு இருக்கேன். அவங்க அம்மாட்ட போவான், நீ ஏன் அப்பாவை கல்யாணம்? கேள்வி எடுக்கிட்டே இருந்தான்னா அவன் நல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அல்லது அமைதியா இருக்கான், யாரு கூட பேசுறது இல்ல. பேர் என்னடா? அவங்க அம்மா சொல்ல, யாரு கூடயும் பேசாது, அது வாட்டுக்கு உக்காந்துருக்கான், போடுறத சாப்பிடும், தூங்கிறேன், திருப்பி காலையில் எந்திரிக்கேன், புஸ்தகத்தை எடுத்துட்டு பள்ளியிடத்துக்கு போகேன், அங்கேயும் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். விளையாட்டு பீரியடில் விளையாட சொன்னால் அங்கேயும் போய் பந்தை வச்சுக்கிட்டு இப்படியே தான் உட்காந்துருப்பேன். தங்கமான பிள்ளை. இது தங்கமான பிள்ளையா? விஷத்தை வச்சு கொண்டுடலாம் இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா. அமைதியா உட்காந்துருக்க இல்லை. ஆனா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறோம்னா பேசவே விட மாட்டேங்கிறான். பேசினாலே வாய மூடு, பெரியவங்க பேசுறதுல உனக்கு என்னடா வேலை? ஆளு மோரேன். ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஒரு 5-7 வயசு போய் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு போறேன், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? போ உள்ள.
அவனுக்கு எப்படியா தலைமை பண்பு வரும்? யாரு வந்தாலும் அவனை நடுவில் உட்கார வச்சு அந்த விஷயத்தை எல்லாம் பார்க்க விடுங்க. எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு கேட்கட்டும். அவங்ககிட்ட ஒரு 10 கேள்வியை கேட்கட்டும். அவனை 10 பேரோட பழக விட்டு அதுல ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வு, வேதனை, சோதனை எல்லாத்தையும் அனுபவிக்க விடுங்க. உன் பிள்ளை எப்படி கெட்டிக்காரனா வர்றாங்கிறத நீ பார். அவனை வந்து வெளியே போ, இங்க நிக்காத. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? துரத்தாதீங்க, கேள்வி கேட்க விடுங்க. நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் பட்டிமன்றம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு விஷயம், நம்ம ஆளுங்க எங்க கேள்வி கேட்கக்கூடாதோ அங்கதான் நிறைய கேள்வி கேட்பாங்க. இளவு வீட்டில் போய் பாருங்க, அந்த இளவு பறி கொடுத்தவர் நிற்பாரு. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இறந்துட்டாரா அப்படிமா. இது எவ்வளவு கொடுமையான கேள்வி தெரியுமா? செத்து துணியை கட்டி வச்சிருக்கேன், இறந்துட்டாரான்னு கேட்பேன். இந்த கூறு கட்டவனு பதில் ஆமா இறந்துட்டார். அதுக்கு மேல ஒரு முட்டாள் கேள்வி கேட்பேன், எப்படி இறந்தாரு? செத்தா காட்ட முடியும்? அதுக்கு என் பதில் சொல்ல, 5 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து இருந்தாரு, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்த தல்லாகுளத்தில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டி போலான்னு போனா போற வழியிலே. அதுக்கு இவன் தல்லாகுளத்து டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டு போனேன்? நேரம் அங்க இதுக்கு போயிருக்க வேண்டிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்காருல ஒரு டாக்டர். என்னடா நம்ம தான் கூட்டி போகாம கொலை பண்ண மாதிரில பேசுறாங்க. அடுத்து வர்றவன்ட்ட பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க டாக்டரை கூட்டு போனேன்னு சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க டாக்டர், அவர்கிட்ட ஏன் கூட்டு போனேன்? தல்லாகுளத்துல ஒரு டாக்டர் இருக்காருல்ல, என்னடா அவரை சொன்னா இவருங்கிறான், இவரை சொன்னா அவருங்கிறான்ட்டு. அடுத்து கேட்க வந்தவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரு. தல்லாகுளத்துக்கிட்ட இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவர் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போய் சொல்லிட்டாரு, போற வழியிலே இறந்துட்டார். எதுக்குடா டாக்டரா தூக்கிட்டு தெரிஞ்ச? வீட்லயே வச்சிருந்தா நிம்மதியா இறந்துருப்பா. ஐயோ எது சொன்னாலும் நம்மளை பிட்ட போடுறானேன்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட என்ன பதில் சொல்லிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்படா செத்தாரு? நீ ஏன் எழுப்பி கேட்டுக்க, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படியா பதில் சொல்வார் தெரியுதுல்ல? போட, எதுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு யாரை நியமிப்பாங்கன்னா எங்களை மாதிரி வாத்தியார்களை. ஏன்னா அவரு தான் 15 வருஷமா ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர். அதனால யாரு கேட்டாலும் இந்த ஒரே பதில வாத்தியாரை கூப்பிட்டு நிப்பாட்டுங்க, அழகா சொல்லிடுவார். அருமையா பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள். முதலாவதாக, ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அப்படின்னா நல்ல குழந்தைனா யாருக்கும் அவனால் துன்பம் நேரக்கூடாது. அது மட்டுமல்ல, அவனால் இந்த உலகத்தில் பலர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அளவிற்கு எந்த குழந்தை வளர்கிறதோ அந்த குழந்தை தான் நல்ல குழந்தை. சமுதாயத்திற்காக தன்னை தியாகம் செய்ய தயாராக எந்த குழந்தை இருக்கிறதோ அதுதான் நல்ல குழந்தை. அதை வளர்க்கிறது யார்? அப்பாவா அம்மாவா? தந்தையே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க விஜயகுமார். எப்பயும் தண்ணியை கையோட கொண்டு போயிடுறதா? தங்கம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். புத்தகங்கள் நம் வாழ்க்கையே நல்ல வழியிலே புரட்டி போடுகிற ஒரு ஆயுதங்கள் புத்தகங்கள். வெஸ்ட் பெங்கால் சொல்லக்கூடிய கல்கத்தாவுக்கு ஜான் ரஸ்கின் வர்றாரு நீதிபதி அவர்களே. மகாத்மா காந்தி அவர்கள் அந்த கல்கத்தாவில் போய் ரஸ்கின் அவர்களை பார்க்க போகிறார். அப்போ அகிம்சை என்பதை உங்களிடமிருந்துதான் ஜான் ரஸ்கின் அவர்களே நான் கற்றுக்கொண்டேன் பணிவோடு பேசுகிறார் மகாத்மா காந்தி. அகிம்சை உங்ககிட்ட இருந்துதான். ரஸ்கின் மகாத்மா காந்தியை கட்டி அணைத்துக் கொண்டு சொன்னாராம், நீதிபதி அவர்களே, இந்தியாவின் தெற்கத்தி பகுதியிலே
திருவள்ளுவன் எழுதிய திருக்குறளில் இருந்துதான் அகிம்சையை நானே கற்றுக்கொண்டேன் என்று ஜான் ரஸ்கின் காந்திக்கு சொன்னாராம். அந்த முக்கடலும் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரியிலே தமிழ் மறையாம் திருக்குறளை தந்த திருவள்ளுவனுக்கு 133 அடியிலே சிலையை நிறுவி இந்த மதுரையிலிருந்து போறப்பெல்லாம் ஒரு ஆனந்தம். மதுரை மக்கள் ஒரு பேச்சாளனுக்கு தேவை வெள்ளித்தட்டோ வைரத்தட்டோ இல்லை, 2 கைகள் உரசும் கைதட்டலை அற்புதமாக வழங்கிக் கொண்டிருக்கிற மதுரை சான்றோர்களே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரம்பரை செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு அருமை அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே, மேடையில் விற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அண்ணாச்சி ஹைக்கூ ரவி அவர்களே, அருமை சகோதரர் மூரா அவர்களே, எங்கள் மாமா கண்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி தேரோடும் வீதி மதுரைக்கு பாருங்க. புத்தகம் தான் எல்லாம் கத்துக் கொடுக்குது. தேரோடும் வீதி, கடம்பவனம், ஆலால சுந்தரம், கூடல், நான்மாட கூடல், மதுரை அம்பதி, அல்லங்காடி, நாலங்காடி, இரவு கடைகள் எல்லாம் இங்கே இருந்த இடம். இந்த மதுரையிலே மீனாட்சி ஆட்சி செய்கிற மதுரையிலே நான் தாயை குறைத்து எடை போட வரவில்லை நீதிபதி அவர்களே. தாயை குறைத்து எடை போட வரவில்லை. எங்க அம்மாலாம், ஏமா வேலைக்கு போறேன், எனக்கு எதுக்குமா காசு கொடுக்கற? மதுரைக்கு வந்துட்டு சென்னைக்கு போறப்போ எங்க அம்மா அந்த கடுகு டப்பால இருந்து பணத்தை உருட்டி வச்சுக்கடா, உங்க அப்பா தெரியாம வச்சுக்கோ வந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. ஏமா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்குமா காசு அப்படின்னு. ஏய் பையன் வாங்க மாட்டான்னு அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா சொல்லுவா, டேய் நீ வேலை பாக்குற சம்பாதிக்கிற, அம்மாவுக்கு தெரியும்டா, அம்மா கையில வாங்கிட்டு போடா, அம்மா கையில வாங்கிட்டு போனேன்னா பணம் உனக்கு சேரும்டா, ராசிடா. அம்மாவை குறைத்து மதிப்பிடவில்லை சங்கர் அவர்களே. தலைப்பு கருணையில் சிறந்தது அம்மாவா இல்லை, பிள்ளைகளின் வளர்ப்பு. பிள்ளைகளை நல்ல வழியில வளர்ப்பது யார் என்று கேட்டிருப்பதால் மிஸ்டர் சங்கர் நான் அந்த அணியிலே பேசுகிறேன். விசு படத்து வசனம் மாதிரில இருக்கு. மிஸ்டர் எனியவன் டேக் இட் ஃப்ரம் மீ. அவர் ஒருத்தர் தான் இப்படி வசனம் எழுதுவார். நீதிபதி அவர்களே, கருணைனா அம்மா, அன்புனா அம்மா, இரக்கம்னா அம்மா. குழந்தைகளை வளர்ப்பதிலே ஒரு கண்டிப்பு இருக்க வேண்டும். குழந்தையை வளர்ப்பதிலே ஒரு பக்குவமும் கண்டிப்பு. அம்மா செல்லம் கொடுத்து கெடுத்துருவா. ஏய் வாடா மவனே, அண்ணாச்சி கடையில போய் 15 ரூபாய்க்கு தேங்காய் சீல் வாங்கிட்டா, ஓடு. 20 ரூபாய் கொடுப்பா, மீதி 5 ரூபாய் அதை நீ வச்சுக்க. அன்னைக்கு தொடங்குது லஞ்சம். அம்மா செல்லம் கொடுப்பா. நீதிபதி அவர்களே, அப்பா கண்டிப்பு, அப்பா கண்டிப்பு. அதனால்தான் மொழியை தாய்மொழி என்கிறோம், நாட்டை தாய்நாடு என்கிறோம். பாரதி எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி என்ன சொன்னான்? நீதிபதி அவர்களே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு சொன்னான். சக்தி பவர்ஃபுல். அம்மா கிடையாது, அப்பா தான். ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அம்மா என்ன சொல்லுவா? உங்க அப்பா கோக்காரா, உங்க அப்பாட்ட நானும் பேச முடியாது, நீயாச்சும் உங்க அப்பா வச்ச நீ ஆளை விடு. அந்த கண்டிப்பு என்னை வளர்த்தது. முடி சரியா வெட்டாட்டினா கூட எங்க அப்பா என்னடா முடி வெட்டிக்கவா, வண்டியில ஏறு, திருப்பி அந்த சலூன் கடைக்காரரிடம் போய் இந்த முடிய சரியா செதுக்குங்க, முன்னாடி எதுக்கு கண்ணுக்குள்ள விழுகுது முடி. எங்கள் அப்பா முடியை செதுக்கவில்லை நீதிபதி அவர்களே, எங்கள் வாழ்க்கையை செதுக்கி இருக்கிறார். அந்த அப்பா தான பிள்ளைகள் வளர்ப்பு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. தாலாட்டும் அன்னையின் பாசம் கூட தந்தையின் அன்புக்கு பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இனியவனுக்கும் சங்கருக்கும் அது தெரியவில்லை. நீதிபதி அவர்களே, அம்மாவின் வயிற்று பிரசவத்தின் தழும்பு போலத்தான் எங்கள் அப்பாவின் கைகளிலே உழைத்து களைத்த தழும்பும் இருக்கிறது. மிஸ்டர் இனியவன், அம்மா செல்ல எங்க அப்பா கையிலையும் தழும்பு எக்கச்சக்கமா இருக்கான். உழைச்ச தழும்பு இல்லை, என்னை அடிச்ச தழும்பு தான். இந்த பெரம்ப புடிச்சு அடிச்சு பொழுது போலன்னு என்னை கூப்பிட்டு தான் அடிப்பாரு. வேடா சாப்பிடு ஏப்பா, போன வாரம் நான் சொன்ன கிராமரை ஏன் மனப்பாடம் பண்ணல, போன வாரம் அடிச்சிருக்க வேண்டியதானே, 15ஆம் தேதி ஒப்பிக்காததுக்கு 22ஆம் தேதி கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதெல்லாம் அப்பா வந்து அப்படி ஏதாவது அவருக்கு பிடிக்கலன்னாக்கா அடிதான். நீதிபதி அவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா பத்தி சொல்றீங்க, அப்பா உதடு சொல்லும், டேய்
நீலா உருப்படவே மாட்டடா அது அப்பா. ஆனா உள்ளம் சொல்லும், கடவுளே என் பிள்ளை எப்படியாவது பெரிய ஆளா உயர்த்திடுறான்னு சொல்லுவா. அதுதாங்க அப்பா. அழகா சொன்னா ஒரு சினிமாவுல, பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராது என்று அழகா சொன்னா நீதிபதி அவர்களே. வாத்தியாரும் அம்மாவும் தான் நம்மளை கெடுத்ததே. வாத்தியார் ஒண்ணு, இன்னொன்னு அம்மா. வாத்தியார் சொல்வாரு, 10-12 கடனும் 10-12 போகுமா? போகாது சார். என்ன சார் பண்றது? பக்கத்துல கடன் வாங்கி. ஆனால் அப்பா டான் படத்தில் அழகா சொல்லுவான் நீதிபதி அவர்களே, ஏமா இந்த அப்பா எனக்கா என்னமா செஞ்சாரு? தனக்காக எதுவுமே செய்து கொள்ளாதது ஒன்றுதான் இந்த அப்பா உனக்காக செய்தது என்று அந்த அம்மா சொல்லுவாள். அம்மா கூட அடுத்தவங்க புலம்பிடுவா, இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இவரை கட்டி என்னத்தை கண்டு இந்த பிள்ளைய பெற்றதுக்கு 2 அம்மி ஊர்ல பெற்றுக்கலாம், ஆட்டுக்கல்ல பெற்றுக்கலாம். ஆனால் அப்பா என்றைக்குமே தான் பட்ட கஷ்டத்தை வெளியிலே சொல்லுவதே இல்லை நீதிபதி அவர்களே, வெளியில சொல்லுவதே இல்லை. அதான் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு எங்க அப்பா சொன்னாரு, டே படிச்சு முடிச்சு நீலாம் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வரணும்டான்னாரு அப்பா. இன்னைக்கு பசங்க எல்லாம் அப்படியா இருக்கேன், போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் வாழ்க்கையினே உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க அப்பா சொன்னா ஓடியாச்சு, அப்பா எந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கலாம்? நான் சுவிட்ச் ஆஃப் தான், சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான். நீதிபதி அவர்களே, அம்மா செல்லம் கொடுப்பாங்க. 2 செய்தி சொல்றேன் பாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு செல்லம் கொடுத்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு அம்மாவுக்கு போன் போடுறா, அம்மா எங்க வீட்டுக்காரரு குழிப்பணியாரம் கேட்கிறாரு, எவ்வளவு தூரத்துக்கு குழி வெட்டணும் அப்படின்னு இருக்கா. ஒரு 6 அடிக்கு வெட்டி உன்னையெல்லாம் புள்ளியா பெற்றதுக்கு நான் தான் வந்து அந்த குழியில படுக்கணும்ட்டு அம்மா. நீதிபதி அவர்களே, அம்மாவினுடைய செல்லம், அம்மாவினுடைய வளர்ப்பு இரக்கத்தின் பார்ப்பட்டது, கண்டிப்பின் பார்ப்பட்டது. ஒரு மிலிட்டரி ரூல் அப்பாட்ட தான் இருக்கும். நீதிபதி அவர்களே, இரும்பு பெண்ணாக இந்திரா காந்தி உயர்ந்ததற்கு சிறைச்சாலையிலே இருந்து ஒரு அப்பாவாக பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய கடிதம் தான் இந்திரா காந்தி என்கிற இரும்பு பெண்ணை உருவாக்கியது. Glimpses of world history, discovery of India, my dear பிரியதர்சினி என்று சிறைச்சாலையிலே இருந்தாலும் தன் குழந்தையினுடைய வாழ்க்கை பூ போல மாற வேண்டும் என்பதற்காக சிறைச்சாலையிலிருந்து எழுதிய கடிதங்கள் தான் இந்திரா பிரியதர்ஷன் என்கிற இமயத்தை, இரும்பு பெண்மணியை உருவாக்கியது. சத்யஜித்ரே இளமை பிராயத்தில் அவங்க அப்பாவோடு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் ரவீந்திரநாத் தாகூரை பார்ப்பாராம். ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து ஒரு கவிதை ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தாராம். இந்த கவிதை நீ பெரிய ஆள ஆன பிறகு வந்து இதை படிச்சு பாருப்பா, இப்ப இது புரியாது. அந்த தாகூருடைய கவிதை எழுதி இருந்தது, நான் உலகத்தின் எல்லா அருவிகளிலும் கால் நனைத்திருக்கிறேன், உலகத்தின் எல்லா உணவுகளையும் உண்டிருக்கிறேன், ஆனால் என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புள்ளின் நுனியில் இருக்கிற பனித்துளியை மட்டும் நான் தரிசித்ததே இல்லை என்ற அந்த கவிதை இருக்குமா. பெரியாளா வந்த பிறகு சத்யஜித்ரே பதேர் பாஞ்சாலி என்கிற அந்த திரைப்படத்தை எடுத்ததற்கே அப்பா ஒவ்வொரு பிறந்த நாளும் கூட்டி போய் காட்டிய ரவீந்திரநாத் தாகூர் காரணம் என்று சொன்னார். இன்றைக்கும் வைரமுத்து எழுதுகிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தன் பையனுக்கு படிக்க போறப்ப குனிந்தாள். வைரமுத்து கடிதம், தம்பி ஆஸ்திரேலியாவின் கங்காருகள் நலமா? தம்பி குனிந்தாள், பாடம் படி, நிமிர்ந்தால் உலகம் படி. இன்றைக்கும் அப்பாக்கள் சரியாக இருக்கிறார்கள். நீதிபதி அவர்களே, நான் முத்துக்குமார் பையனுக்கு எழுதுறார். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என் இனிய மகனே, அந்த கடிதத்தை நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு கவிதை! என் இனிய மகனே, கடிதம். என் இனிய மகனே, உன் மெத்தன்ற பூப்பாதம் என் மார்பில் உதைக்க, மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உன்னை அப்படியே அள்ளி என் கைகளிலே கொடுத்தார்கள் மகனே. என் உதிரம் உருவமானது கண்டேன் மகனை. அந்த உருவம் என் கைகளில் கிடப்பதை, குறுகுறு நீட்டி நீ என் சட்டையை பிடித்து இழுப்பதை பார்த்து கண்ணீர் மழுக அழுது கொண்டிருக்கிறேன் மகனே. மகனை, உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? நான் முத்துக்குமார் எழுதுகிறான். உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது? தாய்மடியா, காதலியின் முத்தமா, மனைவியின் நெருக்கமா, கொட்டி கிடக்கும் செல்வமா? இல்லை, எதுவும் இல்லை. தம் மக்கள் மெய் தீண்டல் இன்பம் என்பதை சொல்லிக் கொடுத்த மகனே, உன்னோடு பேசுவதற்கு நான் தேவ பாஷை அறியவில்லை மகனே. அந்த கடிதம் அப்படியே பயணப்படும். நீதிபதி அவர்களே, கல்வி தேர்ச்சி கொள், கல்வியை விட அனுபவ கல்வியை படி,
நெருப்பை பற்றி படிக்காதே, நெருப்பை தொட்டுப்பார், சுடும். வாழ்க்கையிலே மேடு பள்ளம் உயரம் தாழ்வு எல்லாம் இருக்கும். இந்த உலகத்தை அறிந்து கொள் மகனே என்று நா. முத்துக்குமார் தான் பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தினுடைய போக்கிலே சொல்லுவான், எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு. அன்புதான் இந்த உலகத்தை இயக்குகிறது. உறவுகளை விட நண்பனிடம் பழகு, நண்பனிடம் பழகு, புத்தகம் படி. கடைசியிலே சொல்லுவான், வாலிப வயதில் பெண் உடல் புதிராகும், உன் உடல் உனக்கு எதிராகும். அன்பை விட ஆச்சரியம் தருவது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை மகனே. மகனே, நாளை ஒரு நாள் நீ 6 மாதத்திலேயே விமானத்தில் பறந்து விட்டாய். என் அப்பா விமானத்தில் ஏற 57 வயதானது. நான் 40 வயதிலே விமானத்தை பார்த்து விட்டேன். நீ கை குழந்தை இருக்கிற போது விமானத்தில் பயணப்பட்டு விட்டாய் மகனே. மகனே, ஒரு காலம் பேரன் பேத்தி பிள்ளைகளோடு ஏதாவது ஒரு ஊரில் நீ இருக்கின்ற போது இந்த கடிதத்தை எடுத்துப்பார் மகனே. அப்போது கண்ணீர் சொட்ட சொட்ட அப்பாவை நினைப்பாய். என் ஆத்மா சாந்தியடையும் மகனே என்று நா. முத்துக்குமார் கடிதம் எழுதுகிறான் என்று சொன்னார். அப்பாவின் தியாகங்கள் சொல்ல முடியாதது. எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும். மகனுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், மகளுக்கு என்ன பிடிக்கும், மருமகளுக்கு என்ன பிடிக்கும், தம்பிக்கு என்ன பிடிக்கும், அண்ணனுக்கு என்ன பிடிக்கும், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் நினைப்பாரு. கடைசி வரைக்கும் தனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவன் தான் அப்பா. நான் எண்ணி வாங்குகிற சம்பள நோட்டுகளில் அப்ப சம்பளம் வாங்குறாங்க. அந்த நோட்ல பால்காரன் தெரியுறான், பேப்பர்காரன் தெரியுறான், மளிகை கடைக்காரன் தெரியுறான். மு. மேத்தா ஒரு கவிதையிலே சொல்லுவார். அந்த கவிதையோடு நான் முத்தாய்ப்பாய் நிறைவு செய்கிறேன். நான் இன்னும் ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன், இன்னும் ஒரு கருத்தோடு நிறைவு செய்கிறேன். இப்ப 6 தடவை சொல்லிட்டார். நான் எண்ணி வாங்குகிறேன். அப்பா பத்தி சொல்றதுக்கு டைமே பத்தாது நீதிபதி அவர்களே. நான் எண்ணி வாங்குகிற சம்பள நோட்டுகளில் எவரெவர் முகமோ தெரியும், என் முகத்தை தவிர என்ற அந்த கடிதம் கவிதையாகிறது. அப்பா, அம்மா அன்பு, அப்பா தெம்பு. நன்றி, வணக்கம். என்னய்யா, அப்பா அன்பு, அப்பா தெம்பு. உண்மையிலே வீட்டுல கண்டிஷன் பூரா யாரு, அப்பா தான் பெரும்பாலும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அது எங்க அப்பா மிலிட்டரிக்காரர், எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் மிலிட்டரியில் எப்படி இருந்தாரு அதே மாதிரி எங்களையும் போட்டு படுத்துவாரு. 4:30 4:45 எழுப்பி விட்டுருவாரு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கேன், அங்க போய் பூசைக்கெல்லாம் கூட்டி போக மாட்டாரு. எங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு 5 மணிக்கெல்லாம் நாங்க அப்பாவை திட்டிக்கிட்டே பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த பணியில, ஏயா ஒன்னைய மிலிட்டரியில கொடுமைப்படுத்துறாங்கன்னு எங்களை வேற இப்படி படுத்துறியன்ட்டு அந்த சர்ச்சுக்கு கூட்டு போறப்ப படுத்துற பாடு. இங்க போ, அங்க போ, உட்கார், பூச முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். கூட எல்லா மந்திரம் சொல்றான், பிதாசன் பரிசுத்தாவின் பெறாலே ஆமன், அருள் இந்த மரியாதையை வாழ்க, ஆண்டவர் உங்களுடனே, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்பா தான் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. நான் நல்லா பாட்டு பாடுவேன், கச்சேரியில பாடுவேன். எங்க திண்டுக்கல் பக்கத்துல வடமதுரை மாரியம்மன் கோயில்ல கச்சேரி கூட்டு போயிட்டாங்க என்ன. அப்ப எனக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு எதுன்னா, மலையூர் மம்புட்டியான் படத்துல இளையராஜா பாடின பாட்டு, டைட்டில் சாங். காட்டு வழி போற பொன்னை கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டியாம் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. தக்கறது 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 அடிக்கிறாங்க. கைத்தட்டுல அப்படி மெய் மறந்து உட்காந்துருக்கேன். எங்க வடமர மாரியம்மன் கோயில்ல. அடுத்து திண்டுக்கல் லியோனியம் சரோஜா அவர்களும் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் டைட்டில் சாங், இளையராஜா பாடிய டைட்டில் சாங்கை பாடுவார்கள். தந்திர 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 அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே, நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி, அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. பாடிக்கிட்டு இருக்கேன், மேடைக்கு ஒருத்தர் வந்தாரு. நிப்பாட்டுறான்ட்டு மைக்க கையில இருந்து புடிங்க, போட இறங்குடா. ரசிகர்லாம் கை தட்டாங்க. மியூசிக் பார்ட்டிக்காரங்க, சார் 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 ஆர்கன் முகரை பாரு. தபலாக்காரன் ஓங்கி முகரையில குத்திடுவேன். வாசிக்கிறா தபலா அவனுக்கு.
நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சை, பிஎஸ்சி பரீட்சை. இப்ப நாளைக்கு பரீட்சை தானே இங்க வந்து அம்மன் கோயில் கிழக்காலவ அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து டவுன் பஸ்ல ஏத்தி அழுதுகிட்டே எங்க அப்பாவை, இப்படி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு பேசாம சாயடிச்சிருக்கல அவ்வளவு பேரு கைதிட்டு என்னை அடிச்சு கூட்டி வந்தீங்களா அப்படின்ட்டு அழுது நொந்து நூலாயி எங்க அம்மா போய் முந்தானியில பாடிட்டு இருக்கமா அடிச்சு கூட்டி வர்றாருமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மனசுல ஏதாவது பாட்டு கேட்டுன்னா ஏதாவது ரசிக்க தெரியணும். பிள்ளை பாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய அடிச்சு கூட்டி வந்திருக்கேன். நீலாம் விளங்குவியா ஐயா? எங்க அம்மா முந்தானிகளை இப்படி பொத்திக்கிட்டு, அன்னைக்கு எங்க அம்மா முந்தானியிலேயே படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, திண்டுக்கல் ஐஸ் ஃப்ரூட் தான் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு வாத்தியார் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஆயிருக்கேன்னா எங்க அப்பா ஒரு அரைச்ச விட்டாரு பாருங்க. இன்னைக்கு தேவையில்லடா உனக்கு பாட்டு, நீ டிகிரி வாங்கணும்டா அப்படின்ட்டு பொது இடத்துல என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த உரிமையை எடுத்துக்கொண்ட என் தந்தை இல்லாட்டி லியோனி இந்த மேடையில பாடநூல் கழக தலைவரா அரசாங்கம் சிம்பிள் போட்ட வண்டியில வந்து இறங்க முடியுமா? நான் கேட்கல, விஜயகுமார் கேட்டிருக்காரு. அவருக்கு அடிஷனலா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். தாயே என்ற அணியை அலங்கரிக்க நமது மதுரை சங்கர் வாங்க. 2 பேரும் ஆள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? எல்லாம் அம்மா போட்ட சாப்பாடு. புள்ள எப்படி இழைச்சு போயிருக்காங்க அவங்க அம்மா. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர் ரொம்ப இழைச்சு போயிட்டாங்க. ஏங்க அவனை நல்லா சாப்பிட வைங்க பட்டிமன்றம். இதுக்கு மேல என்னத்தை இழைக்கிறது? இதுக்கு மேல நான் வாங்கி கொடுத்தா சட்டை டப்புன்னு வெடிச்சிறேன் அப்படின்னா இழைச்சு போயிருக்கேன். எவ்வளவு குண்டா இருந்தாலும் அம்மாக்கு மகன் இழைச்சு போன மாதிரி தான் தெரியும். அப்படி இழைச்சு போன மகன் இவரு. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று அந்த பராசக்தியினுடைய பாதம் தொட்டு வணங்கி, உண்மையிலேயே அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி, நடுவர்களே உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ரசிகர்கள். ஏன்னா நிறைய ஊருக்கு பேச போயிருக்கிறேன் நான். ஒரு 7 நாள் திருவாசகம் பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 7 நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருந்தேன். 7 நாள் முதல் வரிசையில் உட்கார்ந்து இருந்த ஒரு பாட்டியா போய் திருவாசகம் பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில்னு இப்ப நான் யோசனை பண்ணி பாக்கிறேன். நடுவில் திருவாசகம் நான் நல்லா பேசுவேன். அப்படியா? நீங்க இன்னொரு மேடையில திருவாசகம் பேச வைக்கிறீங்க, நான் பேசுறேன். கண்டிப்பா நான் கேட்டிருக்கேன் நீ திருவாசகம் பேசினத. 7 நாள் திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கேன். 7 நாள் முதல் வரிசையில் உட்கார்ந்து ஒரு பாட்டி அழுதுகிட்டே இருந்துச்சு. 7வது நாள் எனக்கு போத்தன பொன்னாடி எடுத்துட்டு போய் அந்த பாட்டிக்கு போத்திட்டு சொன்னேன், திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் சொல்லியிருக்காங்களே, அந்த அளவுக்கு அழகாவா பாட்டி நான் திருவாசகம் பேசினேன், அதை கேட்டு நீ அழுதன்னே. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் ஆசையா வளர்த்தா ஆடு ஒண்ணு செத்து போச்சுன்னுச்சு. ஆடு செத்து போனா வாங்கிக்கலாம், அதுக்கு ஏன் அழுகிறேன்னு. நீ 7 நாளும் திருவாசகம் பேசும்போது வாயோட தாடை அசைஞ்சது என் ஆட்டோட தாடை அசைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதை நினைச்சு நான் அழுதேன்னு. அந்த மாதிரி நம்ம மேடையில வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், கீழே வேற ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரியான ரசிகர்கள் எல்லாம் கடந்து உண்மையிலேயே ஒரு மதுரை மண்ணினுடைய ரசிகர்களை சந்திக்கிற தைரியத்தோடு இந்த மேடையில நிற்கிறேன். மிகச்சிறந்த ரசிகர்கள். ஏன்னா உண்மையிலேயே நிறைய நாடுகள்ல எங்க நடுவரோட சேர்ந்து நானும் ஒரு 14-15 நாடுகள்ல பேசியிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் பேசியிருக்கிறேன். ஒரு 8 வருடமா எங்க நடுவரோடு ஒரு 2000 மேடை பேசியிருக்கிறேன். ஆனால் எத்தனை 1000 மேடைகள் பேசலாம், நான் பிறந்த இந்த மண்ணிலே பேசுகிற மேடை தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் என் தாயின் மடியிலே அமர்ந்து இருக்கிற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. எங்கேயா வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. சும்மா வாடிப்பட்டியே கொடுரோடு நிலக்கோட்டை வத்தலக்குண்டு இந்த இங்கிட்டு பேசிட்டு தெரிஞ்சு விட்டு பேங்காக்கு ஜப்பானு ஹாங்காங்னு டுபாக்கூர் விடுறாங்க. அமெரிக்காவில் பேசிட்டு இருக்கேன், போட்டோ பாடுறா அப்படின்னு. இதே மாதிரி உனக்கு எத்தனை போட்டோ எடுத்து காட்டுட்டேன். நான் ஜப்பானில் பேசுன மாதிரி இப்போ போட்டோ எடுக்க வேணா. நான் எங்கேயும் போகலடா, விடுறா. ஏண்டா ஜோசியக்காரங்க தான் பல பேத்துக்கு ஜோசியம் பார்த்த மாதிரி போட்டோ வச்சு ஏமாத்து வாங்கியா என்ன அப்படி நினைச்சிட்டேடா. நான் எங்கேயும் போகலடான்ட்டேன் நான். அது மாதிரி உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு. அந்த தலைப்பை தர வேண்டிய மண் இதுதான். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அண்ணன் விஜயகுமார் அண்ணன், இந்த மதுரை மண்ணிலே சொக்கநாதனே சொக்கி போய் மீனாட்சிக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற போது உன்னுடைய ஆட்டம் கொஞ்சம் ஓவர் தான். அதை தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் மேடையோட சரி. வீட்டில் போய் அவங்க வீட்டுக்காரமா இந்த வந்துட்டேன் எப்படி கொடுத்தாங்க அது இந்த அப்படியே சில்லற காசு உட்பட அள்ளி போட்டுருவாரு.
அதெல்லாம் சும்மா இங்க மேடையில போடுற போட்டெல்லாம் வீட்டுல காட்ட முடியுமா? நடுவர்களே, உண்மையிலேயே இது தாய்க்கு மரியாதை தருகிற மண். எல்லா சிவாலயங்களிலும் முதல்ல சிவனை கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் போய் தாயை பார்க்க முடியும். எங்க மதுரையை மட்டும்தான் எங்க ஆத்தா மீனாட்சியை பார்த்துட்டு தான் அப்புறம் போய் சொக்கநாதனே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மண்ணு. அந்த மண்ணுல வந்து உட்கார்ந்துகிட்டு அடேங்கப்பா, உண்மையிலேயே எனக்கு இந்த தலைப்பும் இந்த மேடையும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது தான். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன்னை பத்தி ஒத்த வரி சொல்லலையேன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் இந்த மேடை முன்னாடி எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா இதே போன வருடத்துக்கு முன்னாடி இங்க பேசுறப்ப இந்த மேடை முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னைக்கு இல்ல, காத்துல கலந்து இருப்பாங்க, என் காந்த குரலை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கிற நம்பிக்கையில இந்த மேடையில நான் நிக்கிறேன். உண்மையிலே எங்க அண்ணன் விஜயகுமார் வந்து பேசும்போது சொன்னாரு, அப்பானா மிலிட்டரி ரூல் அப்பா கிட்ட இருக்கும், அப்பதான் பிள்ளைங்க ரொம்ப கண்ட்ரோலா இருப்பாங்க. என்ன மிலிட்டரி ரூல்? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லா ஆம்பளையும் நான் உட்பட எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நம்ம பிள்ளைய நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சாம இருந்திருக்கோமா, தூக்காம இருந்திருப்போமா? ஒரே ஒரு கேள்வி இருக்கிற இங்க இருக்கிற எல்லாருக்கும், ஏன் உங்க பிள்ளை ஒரு 10ஆப்பு தாண்டோன்னு ஏன் அவன்கிட்ட பேசுறதே இல்லை? ஏன் பேசுறதே இல்லை? ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சு அப்படி வேலை வந்துட்டு வச்சுங்க, அவன்கிட்ட பேசுறதே இல்லை. எந்த தகப்பனும் பேச்சு பூரா அம்மா மூலமா தான் நடக்கும். கூப்பிட்டு சொல்லுவாரு, உன் மகனை சொல்லி வச்சிரு. அவன் கூப்பிட்டு சொல்லுவான், அம்மா அவங்க வீட்டுக்காரரை சொல்லி வச்சிரு. அவர் அடிக்கடி ஏன் லைன்ல கிராஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா? 2 பேரும் பேசுறது இல்ல. நீங்க மிலிட்டரி ரூலு, நீங்க ரொம்ப கண்டிப்பு, நான் இப்படி அப்படியே ரொம்ப கெத்தா இருந்தாதான் என் பிள்ளை பயந்து ஒழுங்கா வளருவாங்கறத கிடையாதுயா. உண்மை என்ன தெரியுமா? நீங்க எப்பயுமே சொல்லி சொல்லி கேட்ட பிள்ளை, நீங்க எப்பயுமே சொல்லி சொல்லி பயந்த பிள்ளை 10ஆவதுக்கு அப்புறம் எங்க நீங்க சொன்னா கேட்காம எதிர்த்து பேசிடுவானோ, உங்க கௌரவமோ போயிருமோங்கிறக்கா நீங்க பேசுறது இல்ல, தெரியுமா? ஆனா எந்த ஒரு தாயும் அதை நினைக்க மாட்டா. இந்த உலகத்துல வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாம ஒரு ஜீவன் வாழும்னு சொன்னா அது பெத்த தாயை தவிர வேற யாருமே கிடையாதுயா. அவதான் கடைசி வரைக்கும் இந்த பிள்ளை கிட்ட பேசுவா. அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்பா. அதானே அம்மா? ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறாரு. அப்பான்னா நாங்க ரொம்ப கண்டிப்பு. என்ன கண்டிப்பு? நடுவுகளை உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு ஒரு தாய்க்கு. ரெட்டை குழந்தை, தாய் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தாய்க்கு ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை இறந்து போச்சு. பச்சை உடம்புக்காரி கண்ணு முழிக்கட்டும்னு 2 குழந்தை பக்கத்துல கிடக்குது. முழிச்சு அந்த பிள்ளைய பார்த்த உடனே என்னோட தூக்கி புதைச்சிருவோம்னு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அந்த தாய் கண்ணு முழிச்சுட்டா. முழிச்ச உடனே பாக்குறா, ஒரு பிள்ளை அழுகுது, ஒரு பிள்ளை அசையாம இருக்கு. என்னன்னு கேட்டா அந்த பிள்ளை இறந்து போச்சுமான்னு. அவ சொன்னா, நீ என்னையா டாக்டரு? அவ கேட்கிறா, நீ என்னையா டாக்டரு? என் 2 பிள்ளையும் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட உருண்டதை நான் உணர்ந்தவையா, 2மே உசுரோடத்தான் இருக்கு அப்படின்னா. எங்க அந்த பிள்ளைய தூக்குன்னா, செத்த பிள்ளைய தூக்கி கட்டி புடிச்சு கண்ணீர் விட்டு அழுதா, புளியர்னு ஒரு அழுக சத்தம். எல்லாரும் இந்த பிள்ளை அழுகுதோன்னு நினைச்சு கீழே குனிஞ்சு பார்த்தா கட்டி புடிச்சு செத்து போன பிள்ளை அழுதுச்சு. தாய் கட்டி புடிச்சா ஒரு பிள்ளைக்கு உயிரே வரும்னா நீங்க என்ன நல்லவனா வளர்க்கறதுல அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன். எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறாரு தாய்ங்கிற விஷயத்த. அடேங்க அப்பா, நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன் நடுவர்களே, நான் எங்க நடுவர் சொன்ன மாதிரி நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எங்க மாமா அவங்க எல்லாரும் தான் வளர்த்தாங்க. ஒரு பெரிய பர்சனல் மேடையில சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த கூட்டத்தில் என்னை போல ஒரு சங்கரும் என்ன மாதிரி பிள்ளைகளை எப்படா வளர்க்க போறோம்னு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு லட்சுமி அம்மா உட்கார்ந்து இருந்தா இந்த கதையை கேட்டு நீங்க தைரியமா இருக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். பிள்ளைகளோட எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். இதே மதுரை ஜிஹெச்ல ஒரு 6 மாசம் வச்சிருந்து ஒரு 10 ஆபரேஷனுக்கு அப்புறம் எங்க அம்மா பொழைச்சு வீட்டுக்கு வர்றாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கின்றவர்களே, ஒரு தாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைய பயங்கரமா யோசிச்சு அவனை சரி பண்ண முடியும். எனக்கு சைக்கிள் ஓட்டுற பருவம் வந்துருச்சு. நாங்க 5 வயசுக்கு இங்க வந்துட்டோம். ஒரு 8-9 வயசுல சைக்கிள் ஓட்டுற பருவம். தெருவுல எல்லா பசங்களும் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம், ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். ₹1 வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம்ல, அப்படி ஓட்டி பழகிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஓட்ட தெரியல, நான் உருட்டி பழகிக்கிட்டு இருக்கேன். 2 நாளா போய் ₹1 கொடுத்து வாடகைக்கு எடுக்கிறேன், உருட்ட செய்யறேன், திரும்ப கொண்டு நிப்பாட்டுறேன். 1 மணி நேரமா உருட்டுறேன், திரும்ப கொண்டு நிப்பாட்டுறேன். ஓட்ட தெரியல. அதே பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்றேன், அவங்க அப்பா வேகமா அவனை ஏறி உட்கார வச்சு அவன் அந்த இடுப்பை வளைச்சு நெளிச்சு அப்படி நெளிச்சு வண்டி போய்கிட்டு இருக்கு. நான் உடனே அவன் என்னை பார்த்து சிரிச்சுட்டேன். நான் போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இங்க பாருமா, அவன் பாரு அவங்க அப்பா இருக்காருன்னு சொல்லி சைக்கிள்ல ஏறி உட்கார்ந்து இடுப்பை வளைச்சு நெளிச்சாலும் அவங்க அப்பா புடிச்சுக்கிறாருங்கிற தைரியத்துல அவன் போய்கிட்டு இருக்கான். என்னோட சிந்தனை அப்ப என்னால அது முடியல. எங்க அம்மாவையும் கூப்பிட முடியாது, எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. நான் சொன்னேன், நாளைக்கு பாரு அவன் சைக்கிள் ஓட்டினான்னா அவனை கீழே தள்ளி விட்டுட்டு நான் சிரிக்கல, அப்பதான் இருக்கு அவனுக்கு அப்படின்னு. எங்க அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. எங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வா, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியல, நீ எப்படி சைக்கிள் ஓட்டணும்னு தான் தெரிஞ்சுக்கணும்.
அதை விட்டுட்டு எதிர் வீட்டுக்காரனை எப்படா கீழே தள்ளி உள்ளான்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில் இது ரொம்ப தப்பா போயிரும்டா தம்பின்னு சொல்லி நீ முதல்ல போய் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க. சரின்னு போய் எடுத்துட்டு வந்தேன். எங்க அம்மா அப்படியே ஒரு கைத்தடியை வச்சு அப்படியே மெதுவா நடந்து வந்து அந்த சைக்கிள் பின்னாடி ஒரு சேரை இதை புடிச்சுக்கிட்டாங்க. இப்ப ஏறி உட்காடுறான்னாங்க. ஏறி உட்காந்துட்டேன். இப்ப சைக்கிள் பெடல் போடணும். பயம். எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா நான் மெதுவா உன் கூடயே வருவேன், நீ சைக்கிளை மெதுவா பெடல் போடுன்னாங்க. நானும் இடுப்பை வளைச்சு நெளிச்சு பெடல்ல போட்டு அப்படியே தெரு முக்குல போய் நின்று திரும்பி பாக்குறேன். சைக்கிளை ஓட்டிட்டேன். திரும்பி பார்த்தா எங்க அம்மா வரல, நின்ற இடத்துலயே தான் நிக்கிறாங்க. என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு எங்க அம்மாவோட கை அந்த சைக்கிள் மேலேயே இருக்குன்னு. நான் அந்த சைக்கிளை ஓட்டி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பையன் ஓட்டுறதுக்கு முன்னாடியே பெரிய சைக்கிள் எடுத்து கவட்டக்கால் ஓட்டி முடிச்சு முதல்ல ஒரு சொந்தமா சம்பாரிச்சு டூ வீலர் வாங்கி ஓட்ட தெரியாது சார், டூ வீலர் ஓட்ட தெரியாது, ஒரு ஆசை புதுசா கொண்டு முழுசா பணம் கட்டி டூ வீலர் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மெதுவா ஓட்டி எங்க அம்மா உட்கார வச்சு ஓட்டியிருக்கேன். ஏன் தெரியுமா? அப்ப எல்லாம் அந்த ஹேண்ட்பார்ல எங்க அம்மாவோட கை இருக்குங்கிற தைரியத்துல அந்த வண்டியை ஓட்டி பழகிருக்கேன். அதுக்கப்புறம் சொந்தமா கார் வாங்கி அந்த காரையும் ஓட தெரியாது, எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கொண்டாந்து வீட்டில் விட சொல்லி அதுக்கப்புறம் அந்த சொந்தமா புது காரை ஓட்டி பழகி அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்த காரில் ஏற்றி பல நாடுகளுக்கு பல ஊர்களுக்கு சுத்தி இருக்கிறோம். அப்பையும் ஏன் தெரியுமா தைரியமா ஓட்டி பழகினேன். அப்பையும் அந்த சீட்டுக்கு பின்னாடி எங்க அம்மாவோட கை இருக்குங்கிற தைரியம் தான். நடுவர் அவர்களை நான் சொல்லுகிறேன், ஒரு தாய் நினைத்தால் ஒரு பிள்ளையை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்ற முடியும். நீங்க என்னமோ சாதாரண அன்னைக்கு நான் உண்மையிலேயே நினைச்சிருந்தா எதிர் வீட்டுக்காரனை தள்ளி விட்டுட்டு திரும்ப எவனையெல்லாம் தள்ளி விடலான்னு யோசிச்சிருப்பேனே தவிர சொந்தமா கார் வாங்கி எப்படி ஓடலாங்கிற புத்தி எனக்கு வந்திருக்காது. அதை சொல்லி கொடுத்தது என்ன பெத்தவ தானே. நீங்க பிள்ளைய வளர்க்கறதுல அம்மா சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க. நடுவர்களே, நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். ஒரு பிள்ளை நல்லா வளரணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறது தாயை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, ஆனாலும் அது சொல்ல வேண்டிய மேடை இது. சுபதேவனுக்கும் கமலவதி நாச்சியாருக்கும் ரொம்ப காலமா குழந்தை இல்லை. அரசனுக்கும் அரசிக்கும் குழந்தை இல்லை. ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு குழந்தை தரிக்குது. குழந்தை பிறக்க போற நேரம் வந்துருச்சு. அரசர் ஜோதிஷனை கூப்பிட்டு எப்பப்பா குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும். ஜோசியர் சொன்னார், இந்த நாளிகையில் குழந்தை பிறந்தால் உங்கள் பிள்ளை பெரிய சிவபக்தனா வருவான். குழந்தை பிறக்கிற நேரத்தை குறிக்கிறதுக்கு பிறக்க போற நேரம் ஒரு நேரம், ஆனா அதிலிருந்து ஒரு நாளிகை தள்ளி பிறக்கணும்னு ஜோசியம் சொல்லிட்டான். ஒரு நாளிகை என்பது நடுவில் 24 நிமிஷம். ஆனா பிறக்கிற நேரம் ஒரு நேரம். 24 நிமிஷம் தள்ளி பிறந்தா உங்க குழந்தை மிகப்பெரிய சிவபக்தனா இந்த நாட்டில் இருப்பான். 24 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க குழந்தை பிறந்தா இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய திருடனாக இருப்பான். ஜோசியக்காரன் குறிச்சு கொடுத்துட்டான். ராணி கதர்ரா, பிறக்க போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கதர்ரா, துடிக்கிறா. பெத்த தாய் பிரசவ வலி துடிக்குது. சுத்தி எல்லா வேலையாட்களும் நிக்கிறாங்க. ராணி சொன்னா, எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரும் வெளியே போங்க, என்ன மட்டும் தலைகீழா கட்டி தொங்க விட்டுட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் ஒரு நாளிகை வெளியே நில்லுங்க. வேணான்னு கெஞ்சுறா அந்த வேலைக்காரம்மா. இல்ல வெளியே போ. சரின்னு அந்த அம்மாவை தலைகீழ கட்டி தொங்க விட்டு கமலவதி நாச்சியார 24 நிமிஷம் எல்லாரும் கதவை அடைச்சிட்டு நிக்கிறாங்க. வெளியில நிக்கிற அத்தனை வேலையாட்களும் கண்ணீர் மல்க அழுகிறாங்க. அந்த தாய் ஐயோ அம்மானு கத்துறா. ஒரு நாளிகை முடிஞ்ச உடனே எல்லா வேலையாட்களும் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு போய் அந்த கயரை அவுத்து கீழே விட்ட உடனே டமாலு வெளியில ஒரு குழந்தை தப்பி வெளியில வந்துச்சு. அந்த குழந்தைய தொப்புள் கொடி கூட அறுக்காம அந்த தாயோட முகத்துக்கிட்ட கொண்டு போய் நீட்டினாங்க. ரொம்ப நேரம் தலைகீழன்றதுனால பிள்ளைக்கு தலைக்கு ரத்த ஏறி கண்ணெல்லாம் சிகப்பா இருந்துச்சு. அந்த கமலவதி நாச்சியார் பார்த்து சொன்னா, கோச்செங்கண்ணனோ என்று சொல்லி முத்தமிட்டு செத்து போனா சார். அந்த கோச்செங்க சோழன் தான் இன்றைக்கு காவேரி நதிக்கரையில் இருக்கிற 76 சிவாலயங்களை கட்டிய மிகப்பெரிய சிவபக்தன். நீங்க சாதாரணமா தாய் நினைக்காதீங்க. நான் தாய் இல்லாமல் வளர்ந்த தகப்பனோடு வளர்ந்த பல பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். தகப்பன் இல்லாமல் தாய் மட்டும் வளர்த்த பல பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன். என் பார்வையிலே மிகப்பெரிய வெற்றியை தொட்டவனெல்லாம் தாய் மட்டும் வளர்த்த பிள்ளை தான், தகப்பன் மட்டும் வளர்த்த பிள்ளை இல்லை. ஏன் தெரியுமா சார்? தகப்பனுக்கு எப்பவுமே பாசத்தையும் காட்ட தெரியாது, பக்குவமாவும் இருக்க தெரியாது. பணம் சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும். பெத்தவளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை எங்க அடிச்சு எப்ப திருத்தணும்னு. யாருக்கும் தெரியாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர்களே, 100 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞான ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு ஞான ஆசிரியருக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஞான ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 ஞான ஆசிரியர்கள் சேர்ந்தால் ஒரு தகப்பனுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். 100 தகப்பன் அல்ல, 1,00,000 தகப்பன் சேர்ந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாக முடியாது என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூட எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.
விலங்குகள்ல கூட தாய் பாசம் தான். கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு பல கலர்ல, வெள்ளை, கருப்பு, செவலை. அந்த அப்பேங்கிறவன் யாருக்காவது தெரியுமா அந்த குஞ்சுகளுடைய சேவல்? யாராவது அதை பத்தி கவலைப்பட்டிருக்கோமா? அந்த குஞ்சுக தான் நம்மளை எவன்டா பெத்தவன் அப்படின்னு கவலைப்பட்டிருக்கா? நிறைய பேர் இருப்பாங்க கோழிக்கு. அதனால அந்த எத்தனை கலர்ல இருக்கோ அத்தனை அப்பா அந்த கோழிக்கு. அதனால ஒரு விலங்குல கூட பாருங்க அந்த தாயை அரவணைச்சு தான் அந்த குஞ்சுகள் பூரா இருக்கான். அது ரெண்டுக்கும் ஒரு சங்கேத பாசம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த தாய் கோழிக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் அப்படின்னா டிக்கி டிக்கி டிக்கிட்டின்னு வருவாங்க. ஒரு அரிசி 2 அரிசி எடுத்து அடி போடும், சண்டை போடாம சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டரு. அதுக்குள்ள அதுகளுக்குள்ள என்னென்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அடே அப்பா, கொஞ்சம் வளர்ந்தோன்னா கொத்தி அடிச்சு ஓடு, சும்மா நானே குப்பையை கிளறி உனக்கு அரிசியை போட்டுக்கிட்டு இருப்பேன், என் பின்னாடியே தின்னுக்கிட்டு தெரிவியா ஓடுறா அப்படின்ட்டு அடிச்சு துரத்தி விடுது. ஒரு ஒட்டகை சிவிங்கி அது குட்டியை போட்டது பிற்பாடு அவ்வளோ உயரத்துல இருந்து சொத்துன்னு விழுகும். உளுந்தோடனே அது அப்படியே நக்கி நக்கி கொடுக்க கொடுக்க அப்படியே எந்திரிச்சு நிற்கும். எந்திரிச்சு நின்னோன்னா அது என்ன செய்யும் தெரியுமா? அவ்வளவு நிக்க வச்ச தன்னுடைய பிள்ளைய ஓங்கி ஒரு ஒத்த சொன்னா அங்க போய் சொத்துன்னு விழுந்து அதுவா குடுக்குன்னு ஓடும். ஏன்? என்னையவே நீ நம்பி இருக்க முடியாது, சிங்கம் புலி கரடிலாம் வருவாங்க, இப்படியே புலி மூட்டை மாதிரி படுத்து கிடந்தீங்கன்னா அல்வா மாதிரி தின்ட்டு போயிடுவாங்க. இப்பயே நீ ஓட பழகணும்ட்டு ஒரு கொடுக்கும் பாரு அந்த தாய் ஒட்டக சிவிங்கி. இதுதான் தாயினுடைய அன்பு. யாரு? சங்கர் சொன்னார். சாலமன் ராஜா மாதிரியே ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 2 மாடு ஒரே கலர்ல, இதுவும் செவலை கண்ணுக்குட்டி அதுவும் செவலை கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. எந்த மாட்டு கண்ணுக்குட்டின்னு சண்டை வந்துருச்சு. இது என் மாடோட, என் கன்றா, 2 ஒரே கலர். பஞ்சாயத்து பிரசிடென்ட் இப்படியே பார்த்தாரு. சாலமன் ராஜா கூட ஈஸியா தீர்த்து வச்சுட்டாரு. மாட்டு பிரச்சனையை நான் எப்படா தீர்த்து வைக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணாரு. அங்கேயும் ஒரு வடிவேல் இருந்திருக்கேன். 2 மாட்டையும் ஆளுக்கு ஒரு தென்னை மரத்தில் கட்டி விட்டுருவான், கண்ணுக்குட்டியை விடுவான். அது எந்த மாட்டுக்கிட்ட போகுதோ அதை வச்சு எது தாயின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கூறுகட்ட கண்ணுக்குட்டி 2 மாட்டுக்கிட்டையும் போகாம அது வாட்டுக்கு பக்கத்து தோட்டத்தில் போய் புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அட லூசு பெத்த கண்ணுக்குட்டிய, நீ எனக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பேன்னா புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான்ட்டு. அப்பதான் பக்கத்துல அந்த பஞ்சாயத்துக்காரரோட மனைவி சொல்லியிருக்கா, அது உன்னையெல்லாம் நம்பி ஒரு பஞ்சாயத்து கொடுக்குறாங்க பாரு, நான் சொல்றத செய்யா சொல்லுடி. என்ன? கண்ணுக்குட்டியை கட்டி போடு, முதல்ல ஒரு மாட்டை அனுப்பிவிடு. எந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடி ஓடுதோ அந்த மாடு தான் அந்த கண்ணுக்குட்டியோட தாய் அப்படின்னு. கரெக்டா ஒரு மாடு அது வாட்டுக்கு போயிடுச்சு. கண்டிப்பா இது அவங்க அம்மா இல்ல. ஓடி தன்னுடைய கண்ணுக்குட்டி பக்கத்தில் நின்னுச்சு பாருங்க, தட் இஸ் ரியல் மதர். தீர்ப்பு சொல்லிட்டான். ஒரு விலங்குக்கு கூட தன் குட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் தாய். ஒவ்வொரு அணுவையும் அப்படியே ரசிச்சு 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 வளர்க்கறது தாய் தானையா. இன்னைக்கு அம்மாங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. ஆபரேஷன் பண்ணி அறுத்து வழியில இருக்கும்போது அம்மா அம்மான்னு தானே அழுகுறான். எவனாவது அப்பான்னு அழுதுருக்கான இது வரைக்கும்? எப்ப அப்பா அம்பான்னா ஆபரேஷன்லாம் வழியெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பா அப்படின்னா, வலி தீர்ந்த பிறகு சொல்ற வார்த்தை அப்பா. வலிக்கும் போது அந்த வலியை குறைக்கின்ற வார்த்தை எதுன்னா அதுதான் அம்மா. அதனாலதான் நம்ம அடிமை பெண்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அப்ப குழந்தையா இருக்கிறது யாரு தெரியுமா? எம்ஜிஆர்.
மடியில் படுத்து ஃபீடிங் பாட்டில் எம்ஜிஆருக்கு பால் ஊட்டுவாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு தாய்மை என்பது ஒரு புனிதமானது. அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்று ஒரு சொல்லில் உண்டு. இதுல எங்க அப்பாவுக்கு எங்க மேட்ரே இல்லையா விஜயகுமார். அதுக்கு அடுத்து தன்னுடைய கருத்துக்களை வழங்க வாங்க தேவகோட்டை ராஜன். இன்னும் 3 பேப்பர் எழுதி வச்சிருக்காரு. உனக்கே 9,000 போல இருக்க. நூலகத்தில் வேலை பார்க்கிறன்றதுக்காக இப்படியா ஐயா 15 பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காரு. தலை குனிந்து என்னை படி, தலை குனிந்து என்னை படி, உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் என்று இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. அப்படிப்பட்ட அறிவு புதையலாக அறிவு களஞ்சியமாக இருக்கிற புத்தகத்தை பற்றி நானும் நூலகர் என்பதால் அந்த புத்தகத்தை பற்றி 2 வரிகளை தொட்டு தொடங்கினால் நலமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு. நீதாய வாங்கின காசுக்கு சரியான இடத்துல சரியான பாட்டை புத்தகத்தை பத்தி இந்த மேடையில அவரே எழுதி இசையமைச்சு பாடியிருக்காரு. உண்மையிலே ராஜனுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. எங்களுக்கு கூட அந்த ஐடியா வரலையா. சூப்பர், பாடு. எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே. எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே. வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம். எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே, வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே, புத்தகம் சேர்ந்தது நூலகமே, வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே. உனக்கு லைப்ரரியில வேலை கொடுத்தது 100% ஓகேயா. அநேகமா அடுத்து சிறந்த நூலகர் அப்படிங்கிற பரிசு முதலமைச்சர்கிட்ட நீங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாங்குவீங்க. உங்களுடைய பொன்னான அப்படி ஒரு அப்ளிகேஷன் போடு, நானே ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுறேன். இந்த அற்புதமான அறிவு களஞ்சியம் குவிந்திருக்கிற அறிவு ஜீவிகளுக்கு மத்தியில் உங்கள் வார்த்தை எனக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அற்புதமான நேரத்தில் மீண்டும் ஒரு முறையாக உங்களை நன்றியினை சொல்லி என் அணியிலே தொடர்ந்தார் பாருங்க. தாயா தாரமா அப்படிங்கிறத விட அப்பாவா அம்மாவா அம்மாவான்னு ஒரு கேள்வி கேட்டுங்க. யாரு புள்ள நல்ல புள்ளையா வளர்க்கறது யாரு? அழகா கேட்டாங்க. என் அணியில அணித்தலைவர் அழகா சொன்னார், அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. நான் என்ன சொல்றேன், அறிவுங்கிற ஒண்ணு ஒரு மனிதனுக்கு என்னைக்கு வந்துருச்சோ இந்த சமுதாயத்துல நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத புரிந்து ஆசா பாசம் விட்டு கொடுத்தல் எல்லாம் அவனை தானாக சென்றடையும். அது எப்போது தெரியுமா? அன்பு மட்டும் அவனை மழுங்கடித்து விடும். அறிவு என்பதை ஊட்டி பாருங்கள், அத்தனையும் அவனுக்கே புலப்படும். அதைத்தான் தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஒரு அப்பா செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நான் பாடின பாட்டை வச்சு எனக்கே ஆப்பு வைக்கிறாரு பாருங்க. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவுன்னு நடுவர் பாடினாரு. வெறும் அன்பு மட்டும் வச்சுக்கிட்டு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அறிவுன்னு ஒண்ணு இருக்க போய் தான் லியோனிய நடுவரை உட்கார வச்சிருக்காங்க. எல்லாத்து மேலே அன்பா இருந்தா அந்த அப்படியே உட்காந்து எல்லாத்துக்கும் தர்மம் பண்ணிட்டு உட்காந்துரியா அப்படின்னு இருப்பாங்க. என்ன வீட்டுல அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என் அம்மா சொல்லு, என் வீட்டுக்கார என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆனா இவ்வளவு காலமும் ரொம்ப அற்புதமா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன். ஆனா இந்த பெண்களுக்கு இருக்கிற பழி வாங்குற குணம் இருக்குல்ல, ஆனா உண்மையிலே அவங்களுக்கு இப்படி இருக்கவே கூடாதுங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேங்க. மாலை போட்டிருக்கும் போது என்னை என் வீட்டுக்காரி கூப்பிடுவா, வாங்க சாமி, இருங்க சாமி, காப்பி போடவா, டிஃபன் போடவா சாமி, சாமி சாமின்னா. நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு மாலையை கலட்டிட்டேங்க.
நான் அவ என்னைய சாமி சாமின்னு சொல்லுனதுனால இப்ப அவளை நான் சாமின்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக வந்து மாலையை காட்டிட்டு உள்ள வந்தாங்க. சேப்சிலைய கட்டிக்கிட்டு ஓம் சக்தி கோழிக்கு மாலையை போட்டாங்க. அவளை இப்ப நான் தினந்தோறும் வாங்க சாமி, வாங்க சக்தி, இருங்க சக்தி, காப்பி போடவா சக்தி, இது டிப்பன் தரவா சக்தி, சக்தி சக்தின்னு கட்சி ஏன் சக்தி போயிடுச்சுப்ப வீட்டுல. இந்த அம்மாக்கள் படுத்துற நீ மதுரைக்கார பெண்களுக்கு எல்லாம் இப்ப ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க. என்னது? உங்க வீட்டுக்காரர் சாமி சக்தின்னு கூப்பிடணும்னா மாலையை ஒரு 40 நாளைக்கு போட்டு விட்டுருங்க, சிவப்பு சேலையை போட்டு. உங்களுக்கு வீட்டுல எப்படி மரியாதை கிடைக்கும்னு பாருங்க. நானும் யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இங்க அம்மா என்ன 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 செஞ்சுக்க என்ன பண்றாங்க நடுவர்களே? அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா? இதே அந்த புஸ்தகத்துக்குள்ளே நின்று நான் பதில் சொல்றேன். ஒரு புஸ்தகத்துக்குள்ள இருக்கிற பாதுகாக்கிற அட்டை தான் அம்மா. புஸ்தகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற அட்டை தான் அம்மா. ஆனால் அந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் சொல்றோம்ல, அறிவு அடங்கிய பாத்திரம் தான் அப்பா. அறிவுதான் அந்த அறிவடங்கிய புஸ்தகத்தின் கண்டென்ட் பொருள் தான் அப்பா. அந்த பொருளை பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் 4ஆம் பாடம்லாம் அப்பா பைண்டிங் பண்ணி அட்டை போட்டிருக்கிறது அம்மாவா. அம்மா அந்த பாடத்தை பாதுகாக்கிறது. என்ன பாசத்துல அம்மா தன் தேலையை போர்த்தி மகனை அணைச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படியே அணைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா வெளி உலகம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனை விட்டு சமுதாயத்திலே பயிற்சி எடுக்க செய்வதுதான் ஒரு அப்பனுடைய கடமை. அப்பா என்றால் அன்பு, அப்பா அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு என்று அதற்குத்தான் சொன்னார்கள். அதைத்தான் சொன்னா ஒரு பாட்டுல சொல்லியிருப்பான். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடை போடு என்று, துணையாக கொண்டு நீ நடை போடு என்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. அப்பனுடைய அறிவுரையை கேட்டு நடந்தாதான். இந்த மாதிரி பாட்டு பூரா எழுதினது கவிஞர் வாலி தான். அம்மானா அன்பு, அப்பானா அறிவு. பல இடத்துல எழுதியிருக்காரு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். வாலிகிட்ட கேட்டேன், ஏங்க இப்படியே எழுதிருக்கீங்க? அம்மானா அன்பு, அம்மாட்ட அறிவே கிடையாதா? அப்பானா அறிவு, அப்பா அன்பாவே இருக்க மாட்டாரா? இல்ல, எனக்கு அப்படி ஒரு அப்பனே கிடைக்கல, அதனாலதான் நான் அப்படி எழுதினேன். ஏங்க இது வரைக்கும் எங்க அப்பா என்னைய சாப்பிட்டியாடான்னு ஒரு தடவை கூட பிறந்ததுல இருந்து கேட்டதே இல்லைன்றார். யாரு? கவிஞர் வாலி. என்னைய சாப்பிட்டியா, பாட்டு எழுதிட்டு வந்திருக்கிய, என்ன பாட்டியா எழுதுனன்னு கேட்கறது எங்க அம்மா தான். எங்க அப்பா இவனை போய் எழுத கூப்பிடுறாங்க பாரு, அவனை உதைக்கணும் பாரு. அதனால என்னை நேசித்தது எங்க அம்மா. அதனாலதான் என் பேனாவில் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம்னு எழுதினதுக்கு அதுதான் காரணம்னார். அழகு அழகு. நான் ஒன்னே ஒரு யதார்த்தமா கேட்கிறேன், தலைப்பை ஒட்டி உங்களை கேட்கிறேன். இவங்க நிறைய பேர் சொன்னாங்க தந்தை என்னங்க பெருசு, அம்மா தான் பெருசு, அம்மாவுடைய அன்பு தான் பெருசுனாங்க. உன்னே ஒரு யதார்த்தமா இங்க இருக்கிற பெண்களை பார்த்து கேட்கிறேங்க. வீட்டுல வீட்டுக்காரர் இல்ல, ஆனா அவர் இருந்தா புள்ளைய எப்படி படிக்க வைப்பாரோ, அவர் இருந்தா எப்படி பொண்ணு பார்த்து நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணுவாரோ, அவர் இருந்தா வீட்டுக்கு எந்த பாதுகாப்பு கிடைக்குமோ அத்தனையும் அவர் இல்லாத போதும் அதை நான் சரியாக செய்து விடுவேன், அவர் தேவையில்லை என்று சொல்லுகிற பெண்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கை தூக்குங்க பாப்போம். யதார்த்தமா கேட்கிறேன், முடியுமா? ஒரு தந்தை செய்கிற இந்த காரியங்களை அந்த இடத்தில் இருந்து ஒரு அம்மா செய்துவிட முடியுமா? அன்பால் அரவணைக்க முடியும். அப்பா செய்கிற அத்தனை காரியங்களையும் யாராலும் யதார்த்தமாக செய்து முடியாதுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பையன் ஓட்ட பந்தயத்துல 100 மீட்டர் ஓட்டத்துல ஓடனுப்ப அவன் ரெடியா நிக்கிறான். அப்பா போய் சொன்னாருங்க, டேய் 100 மீட்டர் ஓட்டம் எப்படி தொடங்கணும் தெரியுமா? 100 மீட்டருக்கு தொடக்கம் தான் அஸ்திவாரம், ரொம்ப கவனமா இருக்கணும். 1 2 3 சொன்ன உடனே நீ தொடக்கத்தில் எடுக்கிற பாரு வேகம், அதுதான் உன்னை முதலிடத்திலே கொண்டே சேர்க்கும், அப்போதுதான் நீ முதலிடம் பெறுவாய் என்று அப்பா அறிவுரை சொன்னார். அம்மா அங்கிருந்து வந்துச்சு பக்கத்துல, பையனை கூப்பிடு வந்துரு, அவசரப்படாதரா, பார்த்து பாதுகாப்பா மெதுவா ஓடு. எங்க 100 மீட்டர்ல
நான் உங்கள்ட்ட யதார்த்தமா கேட்கிறேன். அப்பா செய்கிற அறிவுரை என்ன தெரியுமா? இவன் ஓடி முன் பரிசு வாங்கினான்னா அப்பா சொன்ன அறிவுரை எதுக்கு பயன்படும் தெரியுமா? இவன் போர்ஸ் கோட்டாவுல வேலை வாங்கி போடலாம், அவனுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். இவன் முதலிடத்திலே வந்துட்டான்னா, அப்பா சொன்ன அறிவுரையை கேட்டு முதலிடத்திலே வந்துட்டான்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவன் வேலை வாங்கி எதிர்காலம் நல்ல பிள்ளையாக மாறுவான். அம்மா சொன்ன அறிவுரையை கேட்டா பொரோட்டா கடையில கூட வேலை வாங்க முடியாது. இது யதார்த்தம்ங்க, இதுதான் யதார்த்தம். என்ன தெரியுமா, ஒரு அருமை, எங்க வீட்டுக்கு அம்மா கோலம் ஒழுங்கா போடுவா, நேரம் வேற இல்ல, கோலம் ஒழுங்கா போடுவான்னு நினைக்க யூடியூப்பை பார்த்து ஒரு கோலம் போடுறோம்ட்டு நேத்து முந்தா நாள் யூடியூப்பை பார்த்துட்டா புள்ளி வச்சுட்டாங்க. எங்க வீட்டுக்கு 10க்கு 10 நல்ல 100 சதுரடி. என்னடா போய் 3/4 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணா, என்னடா என்னடா கோலம் போடுறான்னு உள்ள பாக்குறேன், போய் வச்சுட்டானே வாச பூரா புள்ளியா, 100 சதுரடிக்கும் புள்ளிய வச்சுட்டா. நான் போய் எட்டி பார்க்கிறேன், அப்பதான் புள்ளி வச்சே முடிச்சா. இப்ப கம்பிய இழுக்கிறதுக்காக இப்படி போட்டு இப்படி இழுத்துக்கிட்டு ஒரு 4-5 புள்ளிய 10 புள்ளியத்தான் இணைச்சிருப்பான். செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. என்ன பண்ணுவான்னு பார்க்கறான்னு உத்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இவளுக்கு எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணா, கோலம் கோவத்துல அள்ளி வச்ச புள்ளியில பூரா இந்த கொரோனா வந்தா அடிச்ச வீச்சு வாங்கல ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரி பூரா தூவிட்டாங்க. தூவிட்டு உள்ள வெளியில வந்துட்டா ரோட்ல ஒரு ஊரம் பேசி போட. நேத்து வரைக்கும் ராஜன் வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு கொரோனா வந்துருச்சு வளர்க்க. உண்மையில ஒரு ஆள் இதை கன்ஃபார்ம் பண்ணி விட்டாரு. கொஞ்ச நேரம் கதவை திறக்கிறேன், உள்ள டிஃபன் பார்சல் தொங்குதுன்னு என் கதவுல. நான் வெளியில போய் டிஃபன் வாங்க கூடாதான், வெளியில வரப்படாதான். வாழ்க்கை எவ்வளவு யதார்த்தங்களை எவ்வளவு சிக்கலா இருக்கு. அருமையாக சொன்னார்கள் பாருங்க. அப்பான்னா யார் தெரியுமா? அப்பாவுடைய அப்பாவுடைய அன்புக்கு, அப்பாவுடைய பாதுகாப்புக்கு ஈடே இல்லை. அப்பான்னா யாரு? அப்பான்னா வீரம், அப்பான்னா பாதுகாப்பு, அப்பான்னா நம்பிக்கைங்க. அப்பான்னா நம்பிக்கை. இதை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் சொன்னா, அப்பா நீ யார் தெரியுமா? உன் அன்பை யாரும் புரிஞ்சுக்கிறலப்பா, உன்னைய அப்படியே நீ எதையுமே வெளிக்காட்டுறதில்ல, எந்த தியாகத்தையும் சொல்லி காட்டுறதில்ல, உன்னையும் சொல்லி காட்டுபவள் அம்மா. சொல்லாமலே குடும்பத்துக்காக தியாகம் செய்வரும் தான் தந்தை என்கிற அப்பன். அதை புரிஞ்சு கொண்ட ஒரு மயன் சொன்ன அப்பா பத்தி என்ன? அப்பாவோ அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வ துளிதாப்பா நாம் படிக்கும் இதிகாசம். உன்னை விட பூமி இல்ல, உன்னை மிஞ்ச சாமி இல்ல, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்ல, கண்டிக்கும் உன்னோட அன்புக்கு முன்னால கடவுளும் கூட நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், போடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓ வாசம், ஓ வேர்வ துளிதாப்பா நாம் படிக்கும் இதிகாசம். அப்பனை புரிஞ்சுக்கிறங்க. புரியாத வரைக்கும் அப்பனுடைய பெருமை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அழகா அவர் எங்க அணித்தலைவர் முத்துக்குமார சொன்னார்ல, அப்பா இருந்து பாடம் நடத்த மாட்டாங்க. அப்பா இங்க களத்திலே இல்லாமல் எங்க இருந்தாலும் ஒரு மகனை திருத்தி விடுவார் என்பதற்காக அவர் 4 கவிதை எழுதுகிறார். எப்படி எழுதுறார் தெரியுமா? முத்துக்குமார் தான் எழுதுறான். அப்பா அவர் எழுதுகிறார் பாருங்கள். அப்பா சாயலில் உள்ள பெட்டிக்கடைக்காரரிடம், அப்பா சாயலில் உள்ள பெட்டிக்கடைக்காரரிடம் சிகரெட்டு வாங்க நினைக்கும் போதெல்லாம் எனக்கு 2 கைகளும் நடுங்குகிறது என்று சொன்னால், அப்பா முன்னாடி இருக்க வேணாம்ங்க, எங்கேயோ இருந்தாலும் அப்பாவுடைய நினைவே அவரை வழி நடத்துகிறது என்று சொன்னால், நான் இப்படி சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எப்படி தெரியுமா? அப்பா அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு சின்ன ஆறுங்க, அதை கடந்துதான் வீட்டுக்கு தினந்தோறும் போகணும். இப்ப அப்பாவும் மகனும் வெளியில வந்துட்டு போறாங்க. அப்ப அப்பா கைய மக புடிச்சுக்கிட்டு இங்க இருந்து நடந்து ஒரு கால்வாசி தூரம் ஆத்த கடக்குறாங்க. திடீர்னு மக அப்பா பார்த்து கேட்டா, அப்பா நான் உங்க கைய விட்டுறேன், நீங்க என் கைய புடிச்சுக்கிறீங்கப்பா அப்படின்னா. 2 ஒண்ணுதானம்மா, நீ இப்ப என் கையத்தானே புடிச்சிருக்க, திரும்ப நான் உங்க கைய பிடிக்கிறதுல என்ன மாற்று என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னா,
இப்ப அந்த மக சொன்னா பாருங்க, அப்பா ஏன் தெரியுப்பாம்பா என் கைய உங்களை பிடிக்க சொல்றேன், அந்த ஆத்த கடந்து போகும்போது பாருக்கும் அந்த தண்ணி இழுக்கும்பா, அந்த இழுக்கிற பயத்துல ஒருவேளை பயந்து நான் உங்க கைய விட்டாலும் விட்டுருவேன், என்னை தண்ணி இழுத்துக்கிட்டு போயிருக்கோம். ஆனா நீங்க என் கைய பிடிச்சிருந்தா உசுரே போனாலும் என்னை கரை சேர்த்துருவியப்பா அப்படின்னு அவ சொன்னாள்னா, அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்ளுங்கள். அப்பா பத்தி அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு போகும்போது எவ்வளவு நம்பிக்கை. அவதான் சொன்னா, எப்படின்னா அழகா சொன்னா பாருங்க, அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கிறோம், பார்க்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பச்சை புள்ள போலத்தான் எங்கள் அப்பா சிரிப்பாரு, அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் மீச முடிக்கிறோம். அப்பாவை இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அவர் என்ன, அவர் எதையுமே வெளிப்படையா சொல்றதே இல்லைங்க. ஆனா ஐயா நடுவர் அவர்கள் மறுபடியும் எனக்கும் அந்த வாசகத்தை திருப்பி சொல்லுவதற்கு முன் மீண்டும் அவர்களை மன்னிப்பு கேட்டு ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சொல்லிடுறேன், தட்ட போனேன் பாத்துட்டாரு, சுதாரிச்சுட்டு இப்ப அடுத்த ஒரு வேலை தானே உங்க அணிக்குன்னு கேட்டப்படாதுங்கிறதுக்காக ஒன்னே ஒண்ணு சொல்கிறேன். அப்பா ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறார், எப்படி நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார், எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கிறார், இந்த சமுதாயத்தை போடா சந்திச்சு பாடுறான்னு எப்படி மகனை இந்த சமுதாயத்திற்கு அப்பன் அனுப்பி இருக்கிறார் என்பதற்காக ஒரு செய்திக்காக தெரிஞ்ச செய்திதான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா வந்துட்டு வெள்ளை மாளிகையிலே தன்னுடைய கன்னி பேச்சை தொடங்குகிறார். பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே கன்னி பேச்சை தொடங்குகிறார். அற்புதமான பேச்சு. பேசி முடித்து விட்டு இறங்க போகிறார். ஒரு வெள்ளைக்காரர் பின்னாடி இருந்து எழுந்து சொன்னார், ஆபிரகாம் லிங்கன், நீங்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, அற்புதமான உரை, உங்களுடைய பேச்சு நானும் ரசித்தேன். ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நான் காலிலே அணிந்திருக்கிற ஷூ உங்க அப்பா தைத்து கொடுத்தது என்று ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொன்னார். இவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? டேய், நீ அமெரிக்காவுக்கு அதிபதியா இருக்கலாம்டா, அதிபரா இருக்கலாம், ஆனா நீ யார் தெரியுமா? ஒரு செருப்பு தைக்கிறனுடைய மகன் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு வெள்ளைக்காரர் அங்கே உட்கார்ந்தார். வேறொருத்தரா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஏன்னா எல்லா பவரும் அவர்கிட்ட இருக்கு, ஆபிரகாம் லிங்கன் கிட்ட இருக்குங்க. உடனே அரெஸ்ட் பண்ணலாம், தூக்குல போடலாம், ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். ஆனா புன்முறுவலோடு எந்திரிச்சு எதிர்கொண்டு சொன்னார். அந்த பிள்ளை சொன்னார், நல்ல தகப்பனால் வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை அந்த கேள்வியை எதிர்நோக்குகிறார் என்று சொன்னார். நீங்கள் சொல்வது உண்மைதான், நீங்கள் சொல்வது 100% உண்மை, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் அப்பா இறந்து, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், என் அப்பா இறந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது, என் தந்தை இறந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் தைத்து கொடுத்த ஷூ இன்னும் உங்கள் காலிலே இருக்கிறது என்று சொன்னால் என் அப்பன் செய்த தொழிலை எவ்வளவு நேசித்து உண்மையாக செய்திருக்கிறார். அப்படி என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னான். சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் சொன்னான், என் அப்பா தைத்து கொடுத்த இந்த செருப்பு ஷூ கண்டிப்பாக பழுது வராது. ஒருவேளை பழுது வந்தால் அந்த செருப்பை ஷூவை என்னிடம் கொண்டு வாருங்கள். ஏன் தெரியுமா? என் அப்பா செருப்பு தைக்கவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தை ஆள்வது எப்படி என்றும் என் அப்பா சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவுரையை தந்த என் அப்பா இல்லாமல் இருக்கலாம், அவர் எனக்கு ஊட்டி விட்ட தைரியமும் அறிவுரையும் நிர்வாக திறமையும் என் கூடவே இருக்கிறது. நீங்கள் எழுந்து சொல்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பனுடைய அறிவையும் தைரியத்தையும் அவர் காட்டிய வழியையும் உயர்த்தி பிடிக்கிற மகனும் இருக்கிறார்கள். மரத்துடைய கிளை உங்களுக்கு தெரிகிறது, அது அம்மா. வெளியிலே காய்க்கும் பூக்கும் பழுக்கும், அது அம்மா. ஆனா ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தையும் குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கிற வேறாக அப்பன் இருக்கிறான். அவரை உங்களுக்கு தெரியாது, அவருடைய அருமையை சுவாசித்து பாருங்கள். அதுதான் நிச்சயமாக சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பிள்ளையை இந்த சமுதாயத்திற்கு தர கண்டிப்பாக அப்பாவுடைய சப்போர்ட்டும் அறிவுரையும் தான்
தேவைப்படும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜன். தேவகோட்டை ராஜன் பட்டிமன்றத்தை இப்ப பாட்டனி தாவரவியல் பட்டிமன்றமா மாத்தி விட்டார். ஒரு தாவரம் சிறப்பாக வளர்வதற்கு பெரிதும் தேவை மேலே இருக்கும் பூக்களும் கனிகளுமா இல்லது அடியில் இருக்கும் வேறா அப்படின்னு இப்ப பட்டிமன்றத்தை டைரக்ஷனை மாத்தி விட்டார். பெத்த அப்பாவுடைய அன்பை அப்படியே வலிஞ்சு பாட்டு அப்படியே கொளுத்தி முடிச்சிட்டார். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க திண்டுக்கலுக்கு ஜவஹர்லால் நேரு வந்திருந்தார். அப்ப ரவுண்ட் ரோடுன்னு திண்டுக்கல்ல ஒரு இடம் காலியான இடம், இப்ப அது பெரிய வீடாகி போச்சு. அந்த இடத்துல நடுவுல மேடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கூட்டம். இந்தியாவின் பிரதமர் வந்திருக்காருன்னா எவ்வளவு கூட்டம்னு பாத்துருக்கீங்க. அப்ப வந்தப்ப எங்க அம்மா அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்றாரு, அங்கெல்லாம் போகாதீங்க, சின்ன பையலை கூட்டிட்டு போய் எங்கிட்ட காணா போயிட்டான்னா போடி அப்படின்னு என்னைய மட்டும் எங்க அப்பா கூட்டு போறாரு. கூட்டு போய் மேடை கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி மேடை வளர்த்தியா ஒருத்தர் இதுவரைக்கும் சட்டை போட்டு அப்படியே வர்றாரு. டே அந்த வர்றாருல அவர் தாண்டா பெருந்தலைவர் காமராஜ். எங்க அப்பாட்ட அவர் தானா, அவர் முதலமைச்சராப்பா அப்படின்னு. ஆமாடா அப்படின்னு செக்க செவேன் ரோஸ் கலர்ல ஒரு வெள்ளை தொப்பி போட்டு ஒருத்தர் நடுவில் கும்பிடுறாரு. அவர் தாண்டா இந்தியாவோட பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அங்க பாரு அப்படின்னு பல 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 பலன்னு ரோஸ் கலர்ல அந்த மின்னுது அந்த வெள்ளை டியூப்லைட்ல. அப்புறம் எல்லாம் மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு நேருக்கு போட்ட மாலையெல்லாம் ஒரு டிராக்டர்ல பின்னால இருக்க டிராலியில அந்த மாலை மேல நேரு ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மாலையா அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே வர்றாரு. அப்ப எங்க அப்பா எப்பா நேரு கீழே இறங்கிட்டாரு, எங்க போயிருக்காருன்னு தெரியலப்பா அப்படின்னா கீழே நின்றுட்டு இருந்த என்னைய எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த இதுல வர்றாரு பர்றா லாரியில பின்னால டிராலியில உட்காந்து எல்லாத்துக்கும் பூவை தூக்கி போட்டு வர்றாருன்ட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுக்கிட்டே வர்றாரு. எங்க அப்பா அந்த மாலையை எப்படியாவது என் பிள்ளை கழுத்துல ஒழுகட்டும்ட்டு அப்படியே இந்த கரகாட்டக்காரங்க ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த இது பானை உழுகாம இங்கிட்டு அங்கிட்டு அது மாதிரி இங்கிட்டு போறாரு அங்கிட்டு போறாரு, ஒரு மாலை அங்கிட்டு போகுது. அப்புறம் எப்படியோ தள்ளிட்டு போய் ஒரு கூட்டத்துல நின்று ஒரு மாலை அப்படியே சத்துன்னு என் கழுத்துல விழுந்துச்சு. ஜவஹர்லால் நேரு தூக்கி போட்ட மாலை என் பிள்ளை கழுத்துல விழுந்துருச்சுன்ட்டு எங்க அப்பா ஒரு பூவு அவர் தூக்கி போட்ட ஒரு மாலை என் கழுத்துல விழுந்ததுக்கு எங்க அப்பா கண்ணீர் வடிச்சு என் பிள்ளை இதே மாதிரி எல்லாரும் பாராட்டுற ஒரு பிள்ளையா வரணும்ட்டு அந்த மாலை விழுந்ததை அவ்வளவு சந்தோஷமா தோல்ல தூக்கிட்டு அதே வேகத்துல என்னை தோல்ல தூக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடியாந்தாரு. அதாவது அப்பாவோட பாசம் வெளியவே காட்ட மாட்டாங்க. ஆம்பளை எப்பயுமே வீட்டுல எது நடந்தாலும் வெளியே காட்டவே மாட்டாங்க. விடிய விடிய சண்டை நடந்துட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் நீட்டா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு மீசை அப்படி ஏத்திட்டு அப்படி வருவாரு. என்ன மாப்பிள்ள நேற்று ஒரே சண்டை? நோ அதெல்லாம் கிடையாது, சும்மா ஏதாவது டிவியில நாடகம் பார்த்துட்டு இருந்திருப்பா. என் வீடு ஓ வாய்ஸ் கேட்டுச்சுரா, உங்க வீட்டுக்காரமா ஆவுன்னு கத்திட்டு இருந்துச்சு, நீ அப்படிலாம் இல்லைன்ட்டு பதில் இல்ல நான் இல்லடா, அது நான் ஜன்னல் வழியா பார்த்தேன்டா, உன்னை ஓங்கி அரைஞ்சிச்சு அந்த அம்மா, இப்ப போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் காட்டவா அப்படின்னா. பாட்டியில ஷேர் பண்ணிடாத போட போட. ஏன் உன்ட்ட அதை கேட்டேன்னா மாப்பிள்ள, முந்தா நாள் எங்க வீட்லயும் அதான் மாப்பிள்ள நடந்துச்சு அப்படின்ட்டு கையை பிடிச்ச 2 பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில என்ன நடந்தாலும் வெளியே காட்டவே மாட்டான். வறுமை தெரியாது, ஒன்னும் தெரியாது. வீட்டுல மனைவிட்ட அடி வாங்கினா கூட அப்படி நச்சு நிப்பேன். ஆளு கம்முன்னு ஆள் ஒரு டீயை குடிச்சிட்டு மீசி அப்பப்ப ஏத்திக்கிட்டே இருக்கான்னா முந்தின நாள் ஏதோ வெளு வாங்கியிருக்கான்னு அர்த்தம். அப்படின்ற ஏதோ பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்காதீங்க. இதெல்லாம் சில குடும்ப ரகசியங்க. ஆம்பளை எப்பயும் எதையும் வெளியில காட்ட மாட்டாங்க. ஒரு இளவு வீட்டுல கேன்னு அழுகிறது யாரு? ஒப்பாரியில பொம்பளை தான். ஆம்பளை யாராவது 5 பேர் கட்டி பிடிச்சு நான் எங்கதான் போவேன் எங்கேயாவது அழுதுருக்காங்களா? நம்ம மதுரையில பாத்தீங்கன்னா ஒப்பாரி மைக்கில வச்சு பின்னுவாங்க, நொறுக்குவாங்க. ஒரு அம்மா 4-5 கிழவிய நேர போய் ஒரு கிழவன்ட்ட ராசாணி யானையில போனாலும் நம்ம வர்ற இளவு இது இல்ல, அது பக்கத்து தெருவில் இருக்கு, இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க 3/4 மணி நேரமா, காசை கொடுத்து கூட்டி வந்ததுக்கு இளவு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களா, போங்க அங்க அப்படின்னு.
அங்க போய் என்ன அழுகுதுன்னா, அந்த இளவுக்கு போறேன்னு இந்த இளவுக்கு போறேன்னு எந்த இளவுன்னு தெரியாம 1 மணி நேரம் அழுக வச்சுட்டியேன்ட்டு அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்குது. அங்க ஆம்பளை எல்லாம் டெத் வீட்டில் நீங்க அழுகவே மாட்டாங்க, பாடு அழுது மனசுக்குள்ள வேதனை இருந்தாலும் அப்படியே. மனுஷன்னு பிறந்த இறந்துதான் ஆகணும். பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க போய் பஞ்சு டைலாக் வேற, மனுஷன்னு பிறந்த இறந்து அவனுக்கு தெரியாதா? அது எல்லா பேரும் சாகத்தான். அங்க போய் பெரிய தத்துவத்தை ஊதுப்பாருங்க. ஆனா பெண்கள் தான் வந்து கேன்னு அழுவாங்க. ஆண்கள் தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த மாட்டார். அப்பாலாம் அது மாதிரிதான் அப்படின்னாரு. வாங்க, தாயே என்ற அணியை நிறைவு செய்ய அம்மா கட்சியினுடைய அணித்தலைவர், மன்னிக்கவும், தாய் கட்சியினுடைய அணித்தலைவர் இனியவன் அவர்கள் இப்பொழுது பேசுகிறார். மாபெரும் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஒரு தாய் வளர்த்த நல்லதொரு மகன் நடுவர் பெருந்தகை. உங்களை யாரும் தாயெல்லாம் வளர்க்கலையா? என்னமோ என்னைய மட்டும்தான் தனியா எங்க அம்மா வளர்த்த மாதிரி, இவங்களையெல்லாம் கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்துட்ட மாதிரி எப்படி போடுறாரு பாருங்க. அவருக்கு சாதகமா பிட்ட நடுவர் பெருந்தகை கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் மூரா அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணியை சார்ந்தவர்கள் ரொம்ப கோவப்பட்டு பிபி ஏறி அப்பா 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 அப்பான்னு கத்தி உட்கார்ந்துருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அம்மா அக்செப்ட் பண்ணலன்னா இவங்க அப்பா வாங்கலா? யதார்த்தமா கேட்கிறேன். இன்னொரு தடவை கேளுங்க, எனக்கு சரியா காதுல விழுகல. இல்ல, இந்த அம்மா விருப்பப்படலைன்னா நீ எல்லாம் அப்பா ஆவியான்னு கேட்கிறேன். ஐயோ, அடிப்படையான பிரச்சனையை கேட்கிறிய, இதுக்கு நான் மேடையில பதில் சொல்ல முடியுமா? என்னங்க இது? அடிப்படையிலே நீங்க வீக்கானவங்க. இதுல வேற அப்பா கண்டிச்சு முடிய வெட்ட சொன்னாராம். இப்ப நாட்டில் இப்ப முடி திருத்துற வேலையை பார்க்கறதுக்கு அப்பனுக்கு தான் இந்த வேலையா, வேற வேலையே கிடையாதா? அவர் வந்து உருகி உருகி பாடி கத்தி ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு தந்தையுடைய பாசம் என்பது குழந்தை கையிலே வந்த பிறகு தந்தையுடைய பாசம் தெரியும். ஒரு தாயுடைய பாசம் என்பது கரு உண்டான உடனே ஆரம்பிச்சிடும். அந்த கரு எப்படி நகருது, உதைக்குது, அவ சாப்பிட முடியாது. இவன் பாட்டு எரும மாடு மாதிரி உருண்டு உருண்டு படுத்து தூக்கிட்டு இருப்பான். அந்த அம்மா பாட்டு ராத்திரி இந்த பக்கம் பாட முடியாது. குழந்தைகளை வந்து அந்த கருவுல இருக்க குழந்தைக்கு தொப்புள் கொடி சொத்திக்குமா. தொப்புள் கொடி சொத்துனா என்னடா ஆகும்னா தாய்மாமனுக்கு ஆவாதான். இதை ஒரு 4 பேர் உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. தாய்மாமனுக்கு ஆகாது என்ற காரணத்திற்காக தாய் எழுந்து உட்கார்ந்து பரண்டு படுப்பா. இப்படி எழுப்பா, எப்பா முடியலப்பா, அதெல்லாம் அப்படியே பாத்துக்கோ. யாரு இவன்? காண்டாமிருகம் மாதிரியே தூங்கிட்டு இருப்பான். 10 மாசத்துல தாய் பெத்து இவன் பாப்பானா பார்க்க மாட்டானா, வளர்ந்த பிறகு சோறு போடுவானா சோறு போட மாட்டானா, எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய குழந்தை முழுமையாக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஜீவன் தாய். ஞாபகத்தை வச்சுங்க. நான் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா ஒரு வார்த்தையை கேட்கிறேங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேள்வி டாக்டர் கேட்கிறாரு, 2ல் 1 பிழைக்கும். இந்த கேள்வியை ஒரு இடத்துல கேட்கிறாங்க டாக்டர். இதுவரைக்கும் எந்த புருஷனாவது எந்த தகப்பனாவது பொண்டாட்டி வானான்னு சொல்லியிருக்கானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் பொண்டாட்டி முக்கியம். இது போனா அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம். இதே உள்ள போய் இந்த தாய்கிட்ட கேட்டு பாருங்க, எங்க 2ல் 1 தான் பிழைக்கும். நீங்க முடிவு பண்ணுங்க, என் குழந்தை இந்த உலகத்துக்கு ஓட்டுங்க, அவன் வாழணுங்க. இதுதான் அம்மாவை தவிர. நீங்க சொல்றீங்க இல்லையா தாயுடைய பாசம். அவர் சொன்னார் அப்பானா அறிவு. ஒண்ணு தெரிஞ்சுங்க, அறிவு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். நீங்க உலகத்துல மோசமான ஆயுதத்தை கண்டுபிடித்தது அறிவு. மோசமான அன்பு ஏதாவது இருக்கலாம். மோசமான அன்பு சார். எங்க அம்மா நாங்க வேலைக்கு போகும்பொழுது முதல்ல அரசாங்க வேலைக்கு போகும்பொழுது எங்க அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. தம்பி வேலைக்கு போற உன்னுடைய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, காலில் சொன்னா கூட செய்டா அப்படின்னு சொல்லிட்டு காலில் எட்டி வச்சா கூட தலையால வணங்கி செய் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா படிக்கவே இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த டீச்சருங்க ஸ்கூல்ல கோல் மூட்டுறதுக்காக ஒரு அட்டை கொடுப்பாங்க இல்லைங்களா,
ப்ராக்ரஸ் கார்டு. அதுல நம்பருக்கு கீழே சிவப்பு கலர் கோடு போட்டா ஃபெயில். அதுதான் அம்மாவுடைய உயரிய கண்டுபிடிப்பு, எங்க அம்மாவுடைய கண்டுபிடிப்பு. ஒரு நாள் என்ன ஆச்சு, எங்க அண்ணன் வந்து ப்ராக்ரஸ் கார்டை காட்டுறாங்க. எங்க அம்மா அடிச்ச அடி இருக்கு பாருங்க, சும்மாலாம் அடிக்க மாட்டாங்க எங்க அம்மாலாம். இந்த கல்லுப்பு எடுத்து கீழே போட்டு முட்டி போட வச்சு, கல்லுப்பு மேல இந்த அம்மிக்க கொலை கல்லுக்குள்ள அதை தூக்கி பிடிச்சிக்கணும் முட்டி போட்டு. இதுல எங்க ஸ்கூல்ல எங்களை அடிக்கிறதுனே ஒரு பெல்ட் கொடுத்துருப்பானுங்க, அதுல வச்சு வாங்குவாங்க. ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில். எங்க அண்ணன் சொல்ற நான் ஃபெயில் ஆகலமா அடி வாங்கினே இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, பள்ளி வேலை நாட்கள் 35 நாட்கள், பள்ளிக்கு வந்த நாட்கள் 35 நாட்கள், விடுப்பு எடுத்த நாட்கள் ஒன்னும் இல்லை. அதனால ஒரு சிவப்பு கலர் கோடு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, முன்னெல்லாம் நம்பருக்கு கிடையாது ஒரு சிவப்பு கலர் கோடு வாங்குவேன், நம்பரே இல்லாம வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெளுன்னு அவனை அடிச்சு, நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணன் ஃபெயில் ஆகல. இருந்தாலும் அவன் என்ன எப்ப பார்த்தாலும் கொட்டினே இருப்பான். இவ்வளவு நாள் கொட்டல வாங்கடா நல்ல அவன் கடைசிக்கு நாங்களும் சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கும் எங்க அம்மா இல்ல, எனக்கு அம்மா இறந்து போனாங்க, எனக்கு அம்மா இல்ல. ஆனால் இன்றைக்கு ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நான் காலையில அலாரம் வச்செல்லாம் எழுந்துக்கிறதே கிடையாது. எங்க அம்மா எப்பவுமே என்ன எங்க எழுப்புவாங்கன்னா, இந்த காலுடைய இந்த இடம் இருக்குங்க இல்லையா, கெண்டக்காலா, இந்த இடம், இந்த இடத்த தட்டுவாங்க, டேய் அப்படின்வாங்க. இந்த 2 தட்டு தான். இன்றைக்கும் நான் தூங்கி கொண்டிருந்தால் எங்காவது போனோம்னா காலையில எங்க அம்மாவுடைய தட்டுறது வந்து தொடும், தெரியும் எனக்கு. இந்த ஸ்பரிசத்தை இதுவரைக்கும் உங்கள் தந்தையால் கொடுக்க முடியாது சார். சார், கிருபானந்த வாரியார் எவ்வளவு குண்டா இருப்பாரு, பயங்கர குண்டா இருப்பாரு, குட்டியான மாதிரி இருப்பாரு. ஒரு நாள் கிருபானந்த வாரியார் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அந்த அம்மா அப்படியே தடவி பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, ஏன் அவனை இழைச்சி போயிட்டேன். யாரு? கிருபானந்த வாரியார். இவங்க அம்மா பல தடவை கேட்டு அதனாலதான் இப்ப இருக்காரு, இழைச்சி போயிட்டேன். நீங்க தாய் சலிக்க மாட்டா தெரியுங்களா, தந்தை கோவப்படுவான். ஒரு மகன் ஒரு பெரிய பணக்காரனாகி பெரிய தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த தாய் வந்து கேட்கிறா, ஒரு குருவி வந்து உட்காருது. உட்கார்ந்த உடனே அந்த தாய் கேட்கிறா, மகனே அது என்னதுன்னு. அவன் சொன்னான், அம்மா குருவிமா அப்படின்னு. அந்த குருவி பறந்து போய் இன்னொரு இடத்துல உட்கார்ந்தது. அந்த தாய், வயசான தாய் அதை பார்த்துட்டு, அது என்னடா அது கேட்கிறாங்க. மா குருவிமா அப்படின்னு. அந்த குருவி கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்து வந்து இன்னொரு இடத்துல உட்கார்ந்து திருப்பி, டேய் அது என்னதுன்னு 3வதுல கேட்டவொன்னு பையன் டென்ஷன் ஆயிட்டான். குருவி 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 போதுமா அப்படி. இந்த தாய் நேரம் அப்படியே தள்ளாடி வீட்டுக்குள்ள போனா, அப்படியே பழைய பெட்டிக்குள்ள இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள திறந்து ஒரு டைரி ஒன்று இருந்தது. அந்த டைரியை திறந்து இந்த பக்கத்தை படின்னா, அந்த டைரியில எழுதிருக்கு, என்னுடைய மகனுக்கு இன்றைக்கு 5 வயது பூர்த்தியானது. நான் தோட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அழகான சிட்டுக்குருவி ஒன்று பறந்து வந்து கிளையிலே உட்கார்ந்தது. என் அன்பு மகன் என்னை பார்த்து கேட்டான், அம்மா இது என்ன என்று. குருவி என்று சொன்னேன். அந்த குருவி பறந்து ரோஜாவுடைய இதழ்கள் மேல் உட்கார்ந்து கொண்டது. அப்பொழுது கேட்டால் இது என்னது, குருவி என்று. அந்த குருவி கிட்டத்தட்ட 1000 முறை பறந்து தாவி 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 உட்கார்க்கும் போது நான் குருவி குருவி என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். 1000 முறை என்னை என் மகன் கேட்கின்ற போது சலிக்காமல் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தேன் என்று அந்த கடிதத்தை படிக்கின்ற போது அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்க உங்களுடைய வளர்ப்பு என்பது பெருசா கண்டிப்பு இல்ல, சமூகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய பக்குவத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கல. இன்றைக்கு இருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் அப்பாக்களுக்கோ அம்மாக்களுக்கோ இல்ல இந்த சமூகத்தில் யாராவது ஒருத்தர், நான் ஒண்ணு சொல்றேன், நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய பருவ வயசுல, நான் பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கின்ற காலத்துல, என்னோட பருவ வயசுல அன்றைக்கு கவர்ச்சி நடிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலுக்கு சுமிதாவும் அனுராதாவும் தான். சரிதான் நடுவர்களே, அனுராதா தான். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேளு. அமெரிக்கா என்னைக்கு சுதந்திரம் வாங்கிச்சுங்கிறதெல்லாம் வேற யார்ட்டையாவது கேளு. நம்ம காலத்துல நிறைய அந்த டான்ஸ் எல்லாம் ஆனது அனுராதாவா, அப்புறம் யாரு, சிலுக்கு சுமிதா. இந்த சிலுக்கு சுமிதாவுடைய படமும் அனுராதாவுடைய படமும் அன்றைக்கு தியேட்டர்ல ஓடும்போது போஸ்டர் ஒட்டிருக்கும். பருவ வயதில் இருக்கின்ற ஒரு பையன், நான் கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்தை தாண்டி போகின்ற பொழுது வழியில என்னை அறியாமலுடைய வயது அந்த போஸ்டர் பார்க்க தோணும். ஆனால் என்னுடைய வளர்ப்பு என்பது பார்க்காதன்னு சொல்லும். ஆனால் வயசு பார்க்க சொல்லும். நான் மெதுவாக அப்படியே மெதுவா லைட்டா அப்படி திரும்பி பார்க்கின்ற போது யாரோ முகம் தெரியாத ஒரு அண்ணன் பொலார் தலையில் அடிப்பார்.
ஒழுங்கா நேரம் பார்த்து போனார். நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், இந்த அடியை இந்த சமூகத்தில் இன்றைக்கு எந்த அண்ணனும் பண்ண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய தகப்பனுடைய வளர்ப்பு என்பது மோசமாக போய்விட்டது. இன்றைக்கு தலைப்பு நீங்க சரியா படிக்கவே இல்லை. ஒரு குழந்தை வளர்ப்பதிலே சிறந்த வளர்ப்பிலே துணை நிற்பவர்கள் என்று சொல்லியிருக்காரு, தவிர வளர்க்கிறதுன்னு சொல்லல. அப்பாக்கள் நீங்கள் வளர்க்க முடியல, அப்பாக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்க முடியல. நான் யதார்த்தமாக ஒரு ஆராய்ச்சி, ஒரு கட்டுரை நான் சொல்றேன். ஐரோப்பால 2 தோட்டத்தை வளர்த்தாங்க, 2 ரோஜா தோட்டத்தை. ஒரு தோட்டத்தை அந்த தோட்டக்காரரிடம் சொல்றாங்க, இதே ஒரே அளவு மண் போடு, ஒரே அளவு உரம் போடு, ஒரே அளவு தண்ணி ஊத்து, ஆனால் இந்த தோட்டத்துக்குள்ளே போகின்ற போது அன்பாக பேசு. அந்த பழுத்த இடையை அவன் கட் பண்ணும்போது சொன்னானா, ஐயோ பழுத்துடுச்சு, உனக்கு வலிக்கும், இருந்தாலும் நான் கட் பண்றேன், வருத்தப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட இது பண்ணான். அடுத்த தோட்டத்தில் போய் என்டையரே அவன் மாறிட்டு உள்ள போகும்போது, சே என்ன முள்ளெல்லாம் குத்துது, இதுக்காக தண்ணி வேற ஊத்தணும், அதே அளவு ஊத்தி இருக்கான், அதே அளவு உரம் போட்டிருக்கான், அதே அளவு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. எல்லாம் கிடைத்த பிறகு ஆராய்ச்சியின் முடிவிலே வருகிறது, எந்த தோட்டத்தில் அன்பு அதிகமாக காட்டப்பட்டதோ அந்த தோட்டம் அதிகமாக பூத்து இருக்கிறது என்று ஐரோப்பாவில் நடந்த ஆராய்ச்சி சொல்லுகின்ற பொழுது பாவம் அந்த 2 பேருக்கு தெரியவில்லை என்று வருத்தத்தோடு சொல்கின்றேன். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே. நபிகள் நாயகத்திடம் போய் கேட்கிறார்கள், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அவர் எங்க என்ன சொல்லியிருக்கணும்? சொர்க்கம் என்பது கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கதான் சொர்க்கம், அதான உண்மை. அவர் சொல்லியிருக்கணும், அல்லாஹ் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்திலே தான் அல்லாஹ் இருக்கிறார், எனவே அல்லாஹ் இருக்கின்ற இடம் சொர்க்கம், இப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கம் என்பது உன்னுடைய தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்றார். மகாத்மா காந்தியிடம் ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்திலே எவனோனாலும் தண்டிக்கப்படலாம், உன்னை மன்னிக்க கூடிய ஒரே நீதிமன்றம் எது என்று சொன்னால் தாய் தானே தவிர, தாயால் தான் திருத்த முடியும், தாயால் தான் நல்ல குடிமகன். நீங்கள் உங்களால் உங்கள் தந்தையோட வளர்ப்பில் பெரிய வீரனை உருவாக்கலாம், நல்ல மனிதனை உருவாக்க முடியாது. இந்த சமூகம் இன்றைக்கு 2024 இந்த நூற்றாண்டிலே வீரனை தேடுவதில்லை, நல்ல மனிதர்களை தேடுகிறது. அது தாயுடைய வளர்ப்பினால் தான் நடைபெறும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பு சொல்லணும், நான் உண்மையிலேயே ஒரு 5-6 பேர் எந்திரிப்பீங்க, அதை வச்சு எந்திரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஜேஆர் கோஆபரேட்டிவ் சார்கிட்ட, சார் கிளம்பிட்டாங்க சார், முடிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லலாம்ட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகவே இல்லை. எனக்கு உண்மையிலே இப்படி ஒரு ரசிகர்கள் கிடைச்சதுக்கு உண்மையிலே இன்னைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் பட்டிமன்றமே இப்போ நம்ம எப்படி மாற்றிட்டோம்னா, ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா மதுரையா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் உங்களை தவறாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் ரசிக பெருமக்கள் மதுரைக்கு தான் வெற்றி இன்னைக்கு. அதனால தான் நான் எங்கே போனாலும் நான் எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு கேட்டுருவேன். ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது? ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நடத்துங்க லியோனி, நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஏன்டா திண்டுக்கல்ல இருந்து கூட்டி வந்தீங்க? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காடுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா. இவர்கள்லாம் வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டே காடுக்கு இருப்பாங்கன்னா, நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி போய் பிச்சை எடுத்துருக்க மாதிரி சாப்பிட்றத. ஒரு ரசிகனுக்கு, ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ ஒரு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சி எது என்றால் ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான். அது எங்கள் மதுரையில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. அதனால தான் மதுரையை பற்றி பாடின பாட்டெலாம் எப்படியப்பட்ட பாட்டுங்கிறீங்க? கவிஞர் வாலி மதுரைன்னு ஒரு பாட்டை தொடங்குவார். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே. வாலி திருச்சிக்காரர், ஸ்ரீரங்கம். அவர் நினைச்சிருந்தா முதல்ல எந்த ஊர் எழுதியிருக்கலாம்? தஞ்சையில் பறந்த புலிக்கொடின்னு எழுதியிருக்கலாம்ல. ஏங்க மதுரைன்னு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னது? தமிழ் பிறந்து வளர்ந்த ஊரே இந்த மதுரை தான். அதனாலதான் இந்த பாட்டை எழுதினோடனே எனக்கு மதுரைன்னு தொடங்குறதுக்கு காரணமே அதுதான். இந்த உதாரணத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு,
எனக்கு வழிகாட்டி இந்த உதாரணத்தை, இந்த உவமையை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய ஆசான், என்னுடைய அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களிடமிருந்து தான் இந்த உவமையை நான் கத்துக்கிட்டேன். பூம்புகார் படத்துல தலைவர் வசனம், கோவலன்னு கண்ணகி முதல் இரவுல, கோவலனா SSR, கண்ணகியா விஜயகுமாரி. கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? முதல் இரவுல பேசுற வசனம் ஆயாது. ஏதோ பாலை கொடுத்தா குடிச்சுப்புட்டு, ஏதோ ஆரஞ்சு பழம் இருந்தா 2 ஜூஸை புளிஞ்சு குடிச்சுப்புட்டு ஏதாவது பேசுவோம் கொள்ளுவோன்னு இல்லாம, அங்க போய் நீ சோழ நாட்டுக்காரியாச்சு, உன் முகத்தில் பாண்டிய நாடும் சேர நாடும் எப்படி குடிகொண்டன? அதுக்கு கண்ணகி, போங்கள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உடனே தலைவர் எழுதுறார் வசனா, உன் கண்களை பார்க்கிறேன், உள்ளே இருக்கும் கண் பாண்டிய நாட்டின் மீனை போல் இருக்கிறது, அதற்கு மேல் இருக்கும் புருவம் சேர நாட்டின் வெள்ளை போல் இருக்கிறது, உன் முகம் சோழ நாட்டின் புலியின் வீரம் உன் முகத்தில் தெரிகிறது கண்ணே, மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வசனம் எழுதுறப்போ கூட தமிழகத்தை பற்றி எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அவருக்கு அப்பா அம்மானால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதை சொல்லணும்ல. இன்னைக்கு தலைவர் உட்கார்ந்துருக்க அந்த கோபாலபுரம் வீட்டில் அந்த அஞ்சுகம் அம்மையாருடைய சிலை தான் இருக்கும். அந்த முத்துவேலு எங்கனையோ போட்டோல அந்த இருப்பார், அந்த போட்டோல தான் அந்த வழக்க மண்ட தாத்தாவை பார்த்துருக்கான். இவர் தான் கலைஞருடைய அப்பான்னு. அவரை பத்தி நெஞ்சுக்கு நீதியில ஒரே ஒரு குறிப்பு தான் எழுதியிருக்காரு. என்னை நாகசனை வாசிக்கிறதுக்கு வகுப்புக்கு அனுப்புனாரு. அப்ப தோல்ல சட்டை போடாம வெறும் மேலோட வாசிரா அப்படின்னாங்க. எனக்கு நாகசனம் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம், வெறும் மேலோட நான் உட்கார்ந்து ஒரு கலையை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சுயமரியாதையோட வெளியே வந்துட்டேன். ஆனா அவங்க அம்மாவை பத்தி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? அஞ்சுகத்தம்மாவை பத்தி. கலைஞர் வீட்டுக்கு 2 தடவை திருடன் வந்திருக்கான் அவர் குழந்தையா இருந்தப்ப. ஒரு பட்டு வேட்டியில, ஏன்னா 3வது ஆம்பளை பிள்ளை, 2 அக்காக்கு பிறகு 3வது பையன் பிறந்தா இப்படி வளர்ந்துருப்பாரு, யோசனை பண்ணி பாருங்க. பட்டு வேட்டியில தொட்டி கட்டி தொங்க போட்டிருக்காங்க. திருடன் வந்திருக்கான். ஆஹா குழந்தைய பார்த்திருக்கேன், என்ன அந்த கண்ணகரன்னு ஒரு மாதிரி இருக்காரு இருந்தாலும் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பட்டு வேட்டியை மட்டும் மடிச்சு எடுத்துட்டு போயிருக்கேன். அன்னைக்கே இந்த திருடன் தூக்கிட்டு போயிருந்தான்னா இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அற்புதமான தலைவரை இந்த தமிழகம் கண்டிருக்காது. திருடன் விட்டுட்டு போயிட்டேன் அன்னைக்கே. நீ தமிழகத்துக்கு தேவையா, உடனே நான் திருடிட்டு போல, உன் வேட்டியை தூக்கிட்டு போறேன்ட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. தலைவருக்கு அப்ப நிறைய முடி எடுக்கணும், பக்கத்து ஒரு கோயில்ல வேண்டியிருக்காங்க. அன்னைக்கு போற நேரத்தில் மழை வந்துருச்சு. உடனே ஒரு ஆள் பிட்ட போட்டான், இன்னைக்கு முடி எடுக்கலன்னா இன்னும் 1 மாசம் கழிச்சு தான், அதனால இன்னைக்கே எடுத்து முடிய ஒரு பானையில போட்டு மூடி வச்சுட்டு 1 மாசம் கழிச்சு கோயில்ல போய் போட்டுருங்க. அதுதான் ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருப்பான்ல. அன்னைக்கே ஒரு ஆளை கூட்டு முடிய எடுத்து தலைவருடைய அந்த சுருட்ட முடிய குடத்துல போட்டு மூடி வச்சுட்டாங்க. அன்னைக்கு திருடன் வந்திருக்கேன். பார்த்தா பல தலைவர் அழுக்கு வேட்டியில தொங்கியிருக்காரு. போன தடையாவது பட்டி வேட்டி வந்துருந்துச்சு, இப்ப அழுக்கு வேட்டியில கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்ட்டு குடத்தை பார்த்திருக்கான். ஆஹா காசு சேர்த்து வச்சிருப்பாங்க போல இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு அப்படின்னு குடத்தை எடுத்து வேட்டிக்கு அடியில மடிச்சு கொண்டு போய் காலையில 5:30 மணிக்கு ஓபன் பண்ணியிருக்கேன். திருடனுக்கு என்ன கிடைச்சிருக்கேன், நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. கலைஞர் வீட்டுக்கு வந்த திருடன் கூட அவருடைய தலையில இருக்கிற அதைத்தான் திருடிட்டு போக முடிந்ததே ஒழிய அவரை திருட முடியவில்லை. இதுக்கு காரணம் என்னுடைய தாய் அஞ்சுகத்தம்மையார் தான் எனக்கு வீரத்தையும், எனக்கு மட்டும் இல்ல, என் நண்பன் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர்றப்ப கூட அந்த அஞ்சுகத்தாய் அம்மா கையில உருண்டை பிடிச்சு எனக்கு என் நண்பன் எம்ஜிஆருக்கும் ஊட்டின அந்த சோத்தை நான் மறக்க மாட்டேன்னு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற வரலாற்றில் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சுகத்தம்மையார்ட்ட வாட்டின சாப்பாட்டை அவர் எழுதியிருக்காருன்னா, தாய்மை என்பது தனது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மற்றவர்கள் பிள்ளைகளுக்கும் அன்பை செலுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு தாய்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப தகப்பன் என்னதான், நாங்க 2 பேரும் உசுரை கொடுத்து பேசினோமே, எங்களை பத்தி நீங்க ஏதாவது மதிக்கிறீங்களான்ட்டு. எங்க அப்பா தான், நான் வேற யாரும் எடுத்துக்காட்டே கிடையாது. கோயில்ல ஒரு தடவை காணா போயிட்டேன் நான். எங்க வீட்டுல 10 பிள்ளை என்னால காணா போனா போயிட்டு போறாங்க. அதான் மீதி 9 இருக்காங்க இல்ல,
அப்படிலாம் இல்லை, எங்க அப்பா தேடிட்டு திரியிறாரு. என்ன இருந்தாலும் 10ல் ஒரு பைய அப்படின்ட்டு தேடிட்டு போறாரு. ஊரு கோயில்ல பாட்டு நடந்துகிட்டு இருக்கு, சர்ச்சில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல பாட்டா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம், ஃபாதர் பாட்டு பாடியிருக்காரு. நாங்கெல்லாம் கை தட்டினா என்னைய மட்டும் காணா. சாமியார் பாட்டு பாடி இருக்காரு. இந்த பாடாதி இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலன்னு ஊரே தேடிட்டு இருக்காரு. எங்க சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில்ல மை செட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்கேன். இங்க சர்ச்சில் ஃபாதர் கிறிஸ்டியன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. நான் போய் முருகன் பாட்டை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சர சன் 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 இதை உட்காந்து மண்டையாடிட்டு இருக்கேன் நான். அடுத்து ஐயப்பன் பாட்டு. பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா, தேக பலந்தா பாட வரந்தா தேக பலந்தா. அதுக்கப்புறம் புரியாத ஒரு பாட்டு போட்டாங்க. பொம்மை பொம்மை தான் தைய தைய தக்க பத்தான் தனக்க தர்ற பத்தன் கர போதர் தனக்க தின்னத்தை தாம் தாம் தை நகர்தாம் நக சின்னதாம் தத்தாம். பாட்டு உட்காந்து தலையாட்டிட்டானே, அதை பாட்டை போடனேன், இதை போடனேன், கற்பனை என்றாலும் போடனேன். கற்பனை என்றாலும் சர்ச்சில் பூசை நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க முருகன் பாட்டை வரிசையா போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு அறைய விட்டு அங்க பூசை நடந்துட்டு என்ன பாட்டு. அப்போ கோபத்துல ஒரு வார்த்தை விட்டாரு எங்க அப்பா. வாழ்நாள் முழுவதும் நீ மைக்கிட்டே தாண்டா கிடந்து சாவ போறன்னார். எங்க அப்பா விட்ட சாவம் இங்க பாருங்க. எனக்கு என்னைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆளு இவர் தான், பிரியாத நண்பன். எங்க அப்பா கோபத்துல சொன்ன வார்த்தை கூட எப்படி பழிச்சிருக்கு பாருங்க. ஏதோ அப்பாலாம் அன்பே இல்லாதவர் நினைக்காதீங்க. எங்க அப்பா நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அப்பா வேலை செஞ்சார், பிஇடி. ஸ்கூல்ல ஏதாவது டீ பார்ட்டி நடக்கும், அப்போ ஒரு ஜிலேபி ஒரு மிக்சரு ஒரு வாழைப்பழம், டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னா அதை தான் கொடுப்பாங்க. டீயை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, அதனால அதை மட்டும் குடிச்சிட்டு எல்லா வாத்தியாரும் ஜிலேபியை திம்பாங்க, மிக்சரை திம்பாங்க. எங்க அப்பா அதை அந்த வேட்டியை தூக்கி அந்த டவுசர் பாக்கெட்ல போட்டு பிள்ளைய வருவாங்க அப்படின்ட்டு ஸ்கூல் முடிஞ்சு நான் போறப்ப இங்க வாடா அப்படின்ட்டு அந்த ஜிலேபியும் மிக்சரையும் அந்த பசியோட இருக்கிற எங்க அப்பா யாருக்கும் தெரியாம என் கையில கொடுத்த அந்த பாசமிக்க அந்த தந்தையினுடைய அந்த பாசம் இன்னைக்கு எனக்கு கண்ணை கலங்குது. அவர் நினைச்சிருந்தா அதை சாப்பிட்டுருக்கலாம், ஆனா அதை அந்த ஜிலேபியை தொட்டோன்னு மகன் ஞாபகத்துக்கு வர்றான் பாருங்க. இந்த தந்தை வந்து இந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. எங்கனையாவது ஓரத்தில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. 15 இடத்துல சொல்லி காட்ட மாட்டாரு. இதை 10 பேர்த்திட்ட கூப்பிட்டு என் மகனுக்கு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துற ஜிலேபிய நான் கொண்டு வந்து கொடுத்தேன் சொல்லவே மாட்டார். ஆனா அம்மா பாருங்க, 10 மாசம் உன்னை பெத்து வளர்த்து ஈயரும்பு கடிக்காம பாதுகாத்து நான் பட்ட பாடி எத்தனை தடவை தாம அதை சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைன்னா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருப்பியாடா. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் அன்னைக்கு நீ வகுத்துல இருக்கப்ப சொல்லுமா, பிறந்த பிறகுதான் கதை சொன்னேன். வகுத்துல இருக்கப்ப என்ன நடந்துச்சு. திண்டுக்கல் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலேடி விநாயகர். விநாயகர் தான் எந்த ஏரியால இருந்தாலும் அதனுடைய ஏரியாவை மாறிடுவார். நீதிமன்றத்தில் இருந்தாருன்னா நீதிமன்ற விநாயகர், பொதுப்பணித்துறையில இருந்தாருன்னா பொது பிடபிள்யூடி விநாயகர், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிடுவார் அவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்கில் விநாயகர், அந்த இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கிரிக்கெட்ல 2020 IPL விநாயகர், எல்லா வேஷத்துக்கும் ஃபிட் ஆகிறாரு பாருங்க அவரு. அது மாதிரி ரயிலடி விநாயகர் கோயில்ல நான் வயிற்றுல இருக்க தியாகராஜ பாகவதர் பாட்டு பாட வந்திருக்கார் அந்த கோயிலுக்கு. அப்ப அவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஏன்னா அப்படி இருப்பாராம் அவர் ஆளுக்கு, அப்படியே தங்க கலர்ல சிலுக்கு ஜிப்பா போட்டு அவர் பாடின பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்காருன்னு எங்க அம்மா அந்த பாட்டை பாடி காமிப்பாங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து
சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தார் அற்பப்பன பேய் பிடித்த பாடுறாரு. கூட்டம் பூரா அப்படியே பாடுது. அந்த தியாகராஜ பாதர் முன்னூண்டு விபூதி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. வாங்கின பெண்கள்லாம் அதுல மாசமா இருக்க உங்களையெல்லாம் இந்த விபூதியை வாங்கி வயிற்றுல தடவி இருக்காங்க. அந்த ஆளோட பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரட்டும் அப்படின்ட்டு. அந்த விபூதி எங்க அம்மா என்ன எல்லாரும் தடவுறீங்க அப்படின்னு. இல்லைங்க டீச்சர், அவரு பாட்டு பாடுறவர் விபூதி கொடுத்தாருன்ட்டு எல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் அப்படி வந்திருக்கு. எங்க அம்மாவும் என் பிள்ளை வகுத்துல இருக்கான், அதே மாதிரி பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரணும்ட்டு அந்த விபூதியை வாங்கி நம்பிக்கையோட எங்க அம்மா தடவுன அந்த விபூதி தான் இன்னைக்கு நான் தியாகராஜ பாகவதர் பாட்டு. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரெல்லாம் மைத்தாயிட்டாரு. ஆனா அவர் பாட்டு இன்னைக்கு அப்படியே அச்சு பசகாம பாடுவேன். மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய், கனவெனும் வாழ்வில் கலங்கி வாடாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காமமோக மதவைரிகள் வசமாய் கர்ம வினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோ துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும் மனமேனி ஈசனா. அங்க ஒருத்தர் பெரியவர் ரொங்குறாரு அப்படியே. ஏன்னா அவரு சைட் அடிக்கிற காலத்துல இந்த படம் வந்திருக்கான். அவர் அப்படியே பிள்ளைகளை அப்படி பார்த்துட்டு மேஞ்சிட்டு இருக்கிறப்ப இந்த படம் வந்திருக்கான். மன்மதலே அதெல்லாம் எப்படி பாடி லவ் பண்ணிருப்பாங்கன்றீங்க. என் தாய் எனக்கு கொடுத்த அந்த அன்பு பாசம், என் தந்தை எனக்கு காட்டிய அந்த கண்டிப்பு, ரெண்டுல என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்குனது எது? ஒரே ஒரு விஷயம். பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. முத்துவேல் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்த அந்த திரைப்பட கம்பெனிக்கு வைக்கல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தன் தாய் பேரை தான் வச்சார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் மூவிஸ் வைக்கல. அவங்க அப்பா பேரு இது மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், அதான் எம்ஜி ராமச்சந்திரன். சத்யா மூவிஸ் என்று தன் தாயினுடைய பேரை தான் வச்சார். காரணம் அவங்க அம்மா 3ஆம் கிளாஸ், அதாவது கும்பகோணத்துல அந்த பிள்ளைய 2 பேரையும் கையை பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த 3ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத அளவிற்கு 3ஆம் வகுப்பு தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு என் தாய் கைதான், என் தாயின் மடிதான், என் தாயினுடைய முதுகுதான், என் தாயின் தோள்கள் தான் எனக்கு படிப்பு, பல்கலைக்கழகம் அனைத்தையும் கற்றுத்தந்தது என் தாய் சத்யபாமா தான் என்று எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் எழுதியிருக்கார். நெல்சன் மண்டேலா அவரு எல்லா பிள்ளைகளும் பலூன் விட்டுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. கலர் கலர் பலூனா விடுறாங்க. சிவப்பு பலூன், மஞ்சள் பலூன், பச்சை பலூன், கருப்பு பலூன் மட்டும் விடுறதே இல்லை. அவங்க அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு, ஏமா எல்லா கலர்லயும் பலூன் விடுறாங்க, கருப்பு பலூன் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க, நம்மெல்லாம் கருப்பா இருக்கிறோம்னு தானம்மா, பலூன்ல கூட கருப்பை வெறுக்கிறாங்களேம்மா. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, நீ நமது இனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுறா, அன்னைக்கு வெறும் கருப்பு பலூன் மட்டும்தான் இந்த மேல பறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பலூன் பறப்பதை கூட தன் மகனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவனை ஒரு நாட்டினுடைய தலைவராக்கியது ஒரு தாயினுடைய அந்த ஒரு வாக்கியம். மராட்டிய வீரன் சப்தர்பதி சிவாஜியோட அப்பாவை பத்தி எங்கனையாவது வரலாற்றில் இருக்கா? அந்த தாயினுடைய வீர கதைகள் தான் அந்த மராட்டிய வீரனை, அப்படிப்பட்ட ஒரு வீரனை உருவாக்கியது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு தாய் இறந்த பிறகு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தந்தை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் ஒரு தந்தை இறந்த பிறகு தனக்கு திருமணம் என்பதை நினைத்து கூட பார்க்காமல் தன் பிள்ளைகளையே வாழ்நாள் முழுவதும் கனவிலே சுமந்து அந்த பிள்ளைகளை வளர்த்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் அன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை சவாலாக ஏற்று அந்த சவாலை பூர்த்தி செய்பவர் தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி, ஒரு தாயினுடைய பாதிப்பில்லாத மகனோ மகளோ இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லை. எனவே ஒரு குழந்தையை நல்லவனாகவும் வல்லவனாகவும் வளர்ப்பது தந்தையை விட
தாய்தான் என்று சொல்லி தாயையும் தந்தையும் நேசிப்போம். அந்த தாய் தந்தையர் தான் மதத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வங்களை நமக்கு காட்டுபவர்கள் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த மதுரை ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி, இந்த அருமையான புத்தக திருவிழாவில் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பப்பாசி இயக்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர்